ஹாய் மியாசன்ஸ், நான் உங்க மியா பேசுறேன்டா. இன்னைக்கு நம்ம ஜங்குக்கோட வான்சரோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போறோம். மை அன்லவிங் ஹஸ்பண்ட். ஸோ இந்த ஸ்டோரி எனக்கு சொன்னது நம்ம ஏஜ் கேப், அப்புறம் மை அன்லவிங் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ஒன் ஷாட்டை கொடுத்த மாஸ்டர் பீஸ் கொடுத்த நம்ம நுகா தான். ஸோ நாங்களும் அவங்களும் டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த ஸ்டோரி நாங்கள் ரெடி பண்ணோம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நுகா. எனிவேஸ் இன்னைக்கு ஃபைனல் பார்ட் பார்த்துடலாம். மறக்காமல் ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டிக்கோங்க. ஸோ ஸ்டோரியில் என்ன தான் எண்டிங் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நாம இப்போ பார்த்துடலாம். லாஸ்ட் பார்ட் அதோட முடிச்சுப்பண்ணா ஜிவன் வந்துட்டு ஜங்கு கிட்ட எல்லாம் உண்மையாக சொல்லியிருப்பான். ஸோ மைனோட எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கா, ஆனால் அது தெரியாமல் நீ அவளை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்க, அவன் உனக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்குனா மனசு உடஞ்சி போயிட்டு செம்மையாக அழுதுருப்பான். ஸோ இத்தனை நாள் வரை உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கோன்னு சொல்லிட்டு அதை நினச்சி ஃபீல் பண்ணியிருப்பான். அதோட ஃபினிஷ் பண்ணியிருப்பான். சரி வாங்கடா, இப்போ உங்கள் சைடு என்னன்ட்டு நம்ம அதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் ரூமில் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ குழந்தையோட சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ அழுதுகிட்டே இருக்கான். இந்த பக்கம் மெய்டு வந்துட்டு அழாதீங்க தேஜோன், அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் அவனும் அழுகிறது நிப்பாட்டவே இல்லை. ஸோ பால் கொடுத்தா குடிக்க மாட்டேன்றான், ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான். ஸோ அது உங்களுக்கு கேட்குது. நீங்கள் அப்படியே வெளியே வந்து எட்டி பார்க்குறீங்க. ஸோ மெய்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. தென் அதே சைடு இன்னொரு மெய்டு வந்துட்டு தான் அவங்க கால் பண்ணுறாங்க. ஸோ தயவங்க இப்போ மீட்டிங் முடிச்சுட்டு அப்போ தான் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். ஸோ அவன் அப்படியே அட்டன் பண்ணுறான். ஹலோ சார், சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் வந்துட்டுருக்கேன். என்னாச்சு? இல்லை சார், பாப்பா பாலே குடிக்க மாட்டேன்றான், அழுதுகிட்டே இருக்கான் சார். என்ன சொல்கிறீங்க? அவனுக்கு அந்த மருந்து கொடுத்தீங்களா? இல்லை சார், எது கொடுத்தாலும் தட்டி தட்டி விட்டுட்டு இருக்கான் சார். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? சரி நான் வரேன். லாரா வரலையா? இல்லை சார், அவங்க வரல. வரேன்னு தான் சொன்னாங்க, பட் வரல சார். எனிவேஸ் நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்க அப்படியே ஃபோனை வச்சுருப்பான். இப்போ நீங்கள் அங்கே மேலே இருந்து கீழே இறங்கி வரீங்க. ஸோ குழந்தைய பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க வந்துட்டு மேம் எதனா வேணுமா உங்களுக்கு? இல்லை இல்லை, எனக்கு எதுவும் வேணாம். பையன் ரொம்ப அழுகிறானா? ஆமாம் மேம், அவன் அழுதுகிட்டே இருக்கான். லாரா மேம் வந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்கக்கிட்ட போனால் மட்டும்தான் அவன் அழுகை நிப்பாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் தான் லாரா கால் பண்ணியிருப்பான். அதான் லாரா வந்துட்டு ஏதோ ஒரு மீட்டிங் வந்திருக்கா. ஸோ அதான் சொல்கிறா. என்னாச்சு தயாங் சார்? இல்லை நீ மீட்டிங்கில் இருக்கியா அண்ணா? ஆமாம் சார், நீங்கள் தானே போக சொன்னீங்க. சரி ஓகே. இல்லை தேசன் எடுத்துகிட்டே இருக்கான், அதான். சரி நான் வேணா கிளம்பவா? இல்லை இல்லை, அது முக்கியமான மீட்டிங், நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுருப்பான். இது சைட் பார்த்தா நீங்கள் கொடுங்க குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். மேம் கொடுங்க. இல்லை மேம், நீங்களே ஏற்கனவே உடம்பு சரியில்லை. இல்லை மேம் வேணாம். இல்லை இல்லை பரவாயில்ல, குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் குழந்தைய வாங்கிக்கிறீங்க. ஸோ தேஜன் வந்தோடனே உங்ககிட்ட செம்மையாக அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நீங்கள் அவனுக்கு ஒன்றும் இல்லை ஏன் அழுகுறீங்க? அப்பா வருவானுமா? அப்பா வந்துடுவார் சரிங்களா? சம்மத்து பாப்பா தானே, அழக்கூடாதுண்ணா. இங்கே பாருங்க ஆண்டியை பாருங்க, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸ் இது பண்ணி அவன் அழுகையெல்லாம் தொடச்சி விடுறீங்க. ஸோ அவனுக்கு கொஞ்சம் அந்த இதெல்லாம் வந்திருக்கும். அவனா அழுதுகிட்டே இருக்கான். சரி ஒன்றும் இல்லை, பாலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டேருந்து பால் வாங்கிக்கிறீங்க. சிந்தாங்க குடிங்க, பால் குடிங்க. அவனை தட்டி தட்டி விட்டுட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை மேடம், மடியில் படுத்துக்கிறீங்களா? சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சோஃபாவில் குழந்தைய வச்சுட்டு அப்படியே உங்கள் மடியில் படுக்க வச்சுக்கிறீங்க. அவன் கற்றுக்கிட்டே இருக்கான். ஆனால் நீங்கள் அப்படியே அவனுக்கு அப்படியே தாலாட்டு பாடுற மாதிரி அவனை தட்டி கொடுத்துட்டே இருக்கீங்க. ஒன்றும் இல்லை, யார் அடித்தா குழந்தையா, பட்டுக்குட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நீங்கள் இது பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அந்த மில்க் இப்போ தான் அவன் வாயில் வச்சுக்கிறான். ஏன்னா அவன் அப்படியே குடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஒன்றும் இல்லை சொல்ல குட்டி, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தாலாட்டு பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ தான் உள்ளே வரான். வந்தோடனே எங்கே தேஜன் சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்போ நீங்கள் தான் வச்சுட்ருக்கீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவனை போய் சைலண்ட் ஆகிட்டான். என்னாச்சு? தூங்கிட்டு இருக்கான். தூங்குறானா? ஒன்றும் இல்லை, குழந்தை பசிக்காக தான் அழுதுருக்கு, அதனால தான். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். இல்லை ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை, எதுக்கு தேவையில்லாமா இதில் என்ன இருக்குது? நான் இப்போ ஓகே தான். குழந்தை எவ்வளோ நேரம் தான் அழுதுட்ருப்பான், ரொம்ப நேரம் அழுதா குழந்தைக்கு எதனா ஆகிடும், அதனால தான் வந்தேன். நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே குழந்தைய தூக்கிக்கிறீங்க. அவன் நல்லா தூங்கிட்டான். நீங்கள் அப்படியே அவனை தூக்கிட்டு போய் மேலே ரூமில் அப்படியே படுக்க வைக்கிறீங்க. தயவங்களோட ரூமில் தான். இப்போ தயவங்க அங்கே தான் இருக்கான். ஸோ குழந்தைய பார்த்துக்கிட்டே அவன் அழகாக க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான். நீங்களும் பார்க்குறீங்க.
குழந்தை உங்கள மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. இல்ல இல்ல, அவன் எப்பவுமே பொண்டாட்டி மாதிரி தான் ரொம்ப அழகா இருப்பான். இல்லைங்க, பாருங்க, உங்களை மாதிரியே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஸோ தயவங்க அப்படியே ஸ்மைல் பண்றான். அப்ப தயவங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்க ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்னாச்சு வயன்? இல்ல, இது உங்ககிட்ட கேட்கக்கூடாதுதான். அண்ணா, கேட்கணும்னு தோணுது. நீங்க தப்பா எதுவும் எடுத்துக்க மாட்டீங்களா? இல்ல இல்ல, கேளுங்க, என்ன விஷயம்? இல்ல, தேஜனோட அம்மா இறந்துட்டாங்கன்னு தெரியும். எப்படி அப்படின்னு கேட்குறீங்க. தயவங்க அப்படியே யோசிக்கிறான். இல்ல இல்ல, வெறுப்பா இல்லைன்னா சொல்ல வேணாம். இதுல என்ன இருக்கு? விருப்பம் இருக்கிறதுக்கு இல்லாத இருக்கு. இது 2 பேரோட காதல் கதை வித்தியாசமானது. பிடிக்காத கல்யாணம் தான். வீட்டில் கட்டாயப்படுத்தி அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நீங்க சொன்ன மாதிரி தான். உங்க ஜங்குக்கு எப்படிலாம் உங்களை ஹர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் நானும் அவளை ஹர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் அவளோட காதல் உண்மைன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சின்ன வயசுலேருந்து அவள் என்னை காதலிச்சிருந்துருக்கலாம். ஒரு கோவத்தில் என்கிட்ட சொல்லிட்டா. ஆக்சுவலி எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. அன்றைக்கி ஆனிவர்சரி நான் லேட்டாக வந்தேன். செம்ம லேட்டு. செம்ம கடுப்பாக கத்திட்டா. தயம் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா? ஆனால் அது கூட தெரிஞ்சுக்காம என்னை பற்றி யோசிக்கவே மாட்டேன்றீங்க. எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்னு தான். அப்போ என்னை பற்றி எப்போதான் யோசிப்பீங்கன்னு சொல்லிட்டு கத்துனான். நானா காண்டாயிட்டேன். சும்மா இருடி, சும்மா நோயின்னு இருக்கா. எனக்கு சத்தியமாக பிடிக்கல இங்கே வீட்டுக்கு வரக்கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை ரொம்ப மோசமாக திட்டேன். ஆனால் அவள் ரொம்ப அழுதுகிட்டேன். ஏன் இப்படி பேசுகிற? உன்னை சின்ன வயசுலேருந்து காதலிச்சுட்டு இருக்கா. நீ அப்போ வரையும் சரி எனக்கான காதலை கொடுத்ததே இல்லை. ஏன் தயவங்க இப்படி பண்ணுற? உனக்கு எனக்கு பிடிக்கலையா? சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டா. எனக்கு ஆச்சரியமாக படிச்சு. சின்ன வயசுலேருந்து காதலிக்கிறியா? ஆமாம், எனக்கு சின்ன வயசுலேருந்து உனக்கு பிடிக்கும் தெரியுமா? ஆனால் உனக்கு தான் என்ன பிடிக்கல போட அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. நானும் வந்துடுவேன்னு எதிர்பார்த்தேன். வரவே இல்லை மேடம். அதுக்கப்புறம் தான் நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே 2 மாதம் போயிடுச்சு. வீட்டுக்கு வந்தால் அவள் குரல் தான். எப்பவுமே தாயம் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கிட்ட வந்துக்கிட்டே இருப்பா. நான் அவளை திட்டி விட்டுட்டே இருப்பேன். ஆனால் 2 மாதமாக அவளோட குரல் வீட்டுக்குள்ளேயே கேட்கல. எனக்கு கஷ்டமாயிடுச்சு. இதுக்கப்புறம்லாம் என்னாலலாம் அவளை விட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவள் காலில் விழுந்துட்டேன். கிளம்பி ஓடி போகலான்ட்டு. அவள் முதல்ல சீன் போட்டா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் முன்னாடி அவளை பிடிச்சி கிஸ் அடிச்சிட்டேன். அப்புறம் மேடம் அப்படியே பொட்டி பாம்பா அடங்கி என் கூட வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து அவளை ரொம்ப நல்லாவே பார்த்துக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். ரொம்பவே அதிகமாக லவ் பண்ணோம் 2 பேருமே. வேலைலாம் நான் கம்மியாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்போ பார்த்தாலும் அவள் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கிறது. அவளே ஒரு கட்டத்துலலாம் தயாம் ஆஃபீஸ்க்கு போங்க தயாம், இப்போ எதுக்கு நீங்கள் வீட்லேயே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போடுவா. என்னால் ஒரு நிமிஷம் கூட அவளை விட்டு இருக்க முடியல. அந்த அளவுக்கு அவளை காதலிக்க ஆரம்பித்தேன். யார் கண்ட பட்டுச்சோ தெரியல. எங்கள் காதல் சீக்கிரமாக முடிய போகுது. எங்கள் 2 பேருக்குமே அன்றைக்கி தெரியாமல் போச்சு. அன்றைக்கி ஒரு சந்தோஷமான விஷயமும் சொன்னான். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், உன் குழந்தை இப்போ என் வயிற்றில் இருக்குன்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் அப்பாவாகிட்டேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் என்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டா. அது எனக்கு கடைசி வரையும் தெரியல. அவள் குழந்தை பிறக்கிற அன்றைக்கி தான் அந்த டாக்டர் எனக்கு சொன்னாங்க, ஆக்சுவலி அவளால் குழந்தை பெற்றுக்க முடியாது. அப்படி பெற்றுக்கிட்டாலும் அவள் கண்டிப்பாக அந்த பிரசவத்தை போய் இறந்துடுவான்ட்டு சொல்லிட்டு. அது அவளுக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருக்கு. ஆனால் எனக்கு குழந்தை பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரே காரணத்துக்காக அவள் அந்த குழந்தைய பெற்றுக்கிட்டா. அவள் சாகுறப்ப என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான், தயம் நான் எப்பவுமே உனக்கு காதலிச்சுட்டே இருப்பேன், சரியா? என்னைக்குமே நான் உனக்கு காதலிப்பேன் தாயம். என்னைக்கு நீ மறந்துடக்கூடாதுன்னு. நம்ம பையனை நீ நல்லா பார்த்துக்கணும் தாயம், சரியா? அப்படியே என் தோல்ல சாஞ்சே இருந்துட்டா. உடஞ்சிட்டேன், மொத்தமா உடஞ்சிட்டேன். வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது, அவ்வளோதான். தேவதை மாதிரி வந்து எல்லா காதலையும் கொடுத்துட்டு ஒண்ணுமே இல்லாத மாதிரி தூக்கிட்டு போயிட்டா. யோசிச்சேன், உனக்கு காதலிக்காம இருந்திருக்கலாமே, எதுக்கடி இன்னைக்கு இவ்வளவு வலியை கொடுத்தேன்னு சொல்லிட்டு. முடியலையே,
சுத்தமாக முடியல. நாட்கள் ஓட ஆரம்பிச்சது. குழந்தைங்கள அத்தை பார்த்துக்கிட்டாலும் என்னதான் அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். யாரு கூட இருக்கல, அவன் எப்பவுமே என் கூட இருக்கணும்னு நினைச்சான். அப்படி அவங்க அம்மா மாதிரியே ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு இருக்க மாட்டான். ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருந்துச்சு குழந்தைய பார்த்துக்க. அப்பப்போ அவங்க அம்மாவும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. நாள் போக்கில் பொண்ணு இறந்த சோக்கத்தில் அவங்களும் இறந்துட்டாங்க. அப்படி வாழ்க்கை மொத்தமாக மாறி போச்சு. இப்போ எங்கள் 2 பேருக்குமே யாருமே கிடையாது. தேஜனுக்குன்னா அவனுக்கு, எனக்கு அவன், அவ்வளோதான் எங்கள் 2 பேரோட உலகம். இப்போ கூட இந்த வீட்டில் அவள் இருக்கா. எப்போவுமே அவள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருப்பாள். தேஜன் திடீர்னு அழுவான், பார்த்து திடீர்னு சிரிப்பான். எனக்கு தெரியும் என் பொண்டாட்டி இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே வாழ்ந்துட்டுருக்கேன். அவள் இறந்து 2 வருஷம் ஆகுது. ஆனால் அந்த 2 வருஷம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. அவள் என்னை விட்டு போனா தானே நான் அழுகிறதுக்கு. அவள் எப்போவுமே என் கூட தான் இருந்துகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு தாங்க சொல்லிட்டு இருக்கான். இப்போ உங்களுக்குன்னு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, தென் அழுகையாக இருக்குது. அவங்கள நீங்கள் இந்த அளவுக்கு காதலிக்கிறீங்க, ஆனால் எதுக்கு? அவங்க ஃபோட்டோ எதுவுமே இங்கே இல்லை. இல்லை, மோஸ்ட்லி இறந்து போனவங்க ஃபோட்டோ தானே பெருசாக மாட்டி வைப்பாங்க. நான் எதுக்கு மாட்டணும்? என் பொண்டாட்டி உயிரோட தானே இருக்கா. அதனால தான் எங்கள் கல்யாண ஃபோட்டோ மட்டும் சின்னதாக என்னோடய ரூமில் வச்சுக்கிட்டேன். அப்புறம் தேஜன் ரூமில் நாங்கள் இருக்கிற ஃபோட்டோ, அவ்வளோதான். நீங்கள் ஃபோட்டோ பார்த்தது இல்லையா? இல்லைங்க அப்படின்னு சொல்கிறப்பா இப்போ தரவங்க அப்படியே ஃபோனில் ஃபோட்டோவை காமிக்கிறான். ஸோ நீங்கள் பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிட்டீங்க. பிகாஸ் அந்த பொண்ணு பார்க்க உங்களை மாதிரியே இருக்கா. அது என்ன ஷாக் ஆகிட்டிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் ஷாக்காக தானே. அதான் சொல்லுவாங்களா, உலகத்தில் 7 பேரில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் நீங்கள் என் ஒய்ஃப் மாதிரியே இருந்தீங்க. என்னமோ தெரியல, அதனால தான் உங்களை என்னை தனியாக விட்டு போக முடியல. அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். இல்லை என்னை தப்பாலாம் எடுத்துக்காதீங்க, இல்லை ஒய்ஃப் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு. இல்லை, நான் அவளை அப்போ சின்னதாக கஷ்டப்படுத்திருப்பேன்ல, அந்த கஷ்டத்தில் சரிப்படுத்துறதுக்காக தான் உங்களுக்கு உதவி செஞ்சேன். அதான் நான் இதை நினைக்கல தாயா. நீங்கள் 2 பேருமே சேர்ந்து வாழ்ந்தது ரொம்ப அழகாக இருந்திருக்கோம். கடவுளுக்கு பொறாம போல அதனால பிரிச்சுட்டாரு. நானும் அதான் நினைப்பேன். நான் அவன் இங்கேருந்து போயிட்டான்னு என்றைக்கும் நினைக்க மாட்டேன். பிகாஸ் அவளோட எல்லாமே இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த ரூமை பார்க்குறான். ஸோ உங்களுக்கு அப்போ தான் புரியுது, என்னோடய ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் சொல்லியிருப்பான். உங்களுக்கே ஒரு நிமிஷத்தில் ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த அளவுக்குலாம் இருப்பாங்களா? ஏன்னா நீங்கள் பார்த்த மனுஷன் வந்துட்டு உங்களை வெறுக்கிறவ, ஆனால் இதே சைடு அவங்க பார்த்தா அவங்க ஒய்ஃபை எவ்வளோ காதலிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்ம ஜங்குக்கு நம்மளை அப்படி காதலிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிக்கிறீங்க. அவர் வந்துட்டு ஒயன் என்ன யோசிக்கிறீங்க? இல்லை ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, இனிமேல் நான் அவனை பார்த்துக்கிறேன். என்னோட தயம், உங்கள் பையனை நானே பார்த்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன சொல்கிறீங்க? இல்லை வேணாம், ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை. இல்லை, இதில் என்ன இருக்குது? அவன் என் மேலே தூங்கினது எனக்கு என்னமோ பிடிச்சிருந்தது, அதான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க சரின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறான். ஆஃப்டர் அப்படி தான் கொஞ்சம் நாட்கள் போக ஆரம்பிக்குது. ஸோ தேஜுனை நீங்கள் தான் பார்த்துக்க ஆரம்பிக்கிறீங்க. இதே சைடை நம்ம ஜெய்கேவா பார்க்கலாம். ஸோ ஜங்குக் உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கான். ஸோ போலீஸும் வந்துட்டு சொல்லுங்கள் சார், என்னாச்சு? என் ஒய்ஃப் மிஸ்ஸிங்கா? எப்போ மிஸ் ஆனாங்க? என்னைக்கு? என்ன டைமு? அது 2 நாள் முன்னாடி. 2 நாள் முன்னாடியா? என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப்க்கும்? இல்லை, நான் அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டேன். அதான். டிவோர்ஸ் கொடுத்துட்டிங்களா? எது கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு, பிகாஸ் அவன் வந்திருக்கிறதே ஒரு மாதிரி மெஸ்ஸாக தான் வந்திருக்கான். சொல்லுங்கள், எதுக்கு டிவோர்ஸ் கொடுத்தீங்க? இல்லை, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன், அதனால் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டேன். ஓ, நம்புற மாதிரி இல்லை சார். என்ன சார், உங்கள் ஒய்ஃபை நீங்களே கொண்டுட்டு வந்துட்டு மிஸ்ஸிங் சொல்லிட்டு கேஸ் கொடுக்குறீங்களா? என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரிலாம் கிடையாது சார். எதுக்கு கத்துறீங்க? இங்கே வரவெல்லாம் யோக்கியம் கிடையாது. பொண்டாட்டியை கொண்டுட்டு அவனே வந்து கேஸ் கொடுப்பான், பொண்டாட்டி காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு.
நீங்கள் வேறு யாரோ லவ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. நீங்களும் அந்த பொண்ணு சேர்ந்து கூட அந்த பொண்ணை கொண்டிருக்கலாம்ல, அந்த பொண்ணு டிவோர்ஸ் கொடுக்காம இருந்துருக்கலாம்ல. சார் இங்கே பாருங்க, என் பொண்ணாடி காணும் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன். தேவையில்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. நான் யார் தெரியுமா? நீங்கள் யாராக வேணால் இருந்துட்டு போங்க சார். முதல்ல ஒழுங்காக பதில சொல்லுங்கள். உங்கள் பொண்ணாடி நீங்கள் தானே கொண்டீங்க. நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கல, என்ன ஓரா பேசிட்டே போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கத்த ஆரம்பிச்சிடான். இந்த பக்கம் வந்தது போலீஸ்க்கு கோவம். அப்படியே ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணுறாங்க. ஜங்குக்கு பார்த்து முறைக்கிறான். ஸோ ஜிமின் அவன் பின்னாடியே வந்திருப்பான். கோவத்துக்கு போலீஸ் கூட பார்க்கல. அவன் திருப்பி அடிக்க வரான். அப்போ போலீஸ் வந்துட்டு அவனை பிடிச்சிக்கிறாங்க. போலீஸே அடிக்க வரியா, உள்ளதைக்கு போடுங்கடா அவனை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. ஸோ ஆஃப்டர் பட்ஸ் இப்போ ஜிமன் அங்கே தான் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கான். அங்கே பார்த்தா ஜங்கு கைதிங்களோட உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கா? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா நான் ஒயினை கொண்டு சொல்லிட்டு தப்பா என்ன பேசிட்டு இருக்காங்கடா அவங்க. டேய் அதுக்காக போலீஸ் அடிக்க வருவியா? உன் கோவத்தை கம்மி பண்ணு ஜங்கு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். இந்த பக்கம் வந்துட்டு போலீஸ் வந்துட்டு, யார் சார் நீங்க? சார் அவன் யார் தெரியுமா உங்களுக்கு? யாரா அவனா எடுத்துட்டு போட்டோம், போலீஸ் அடிக்கலாமா? சார் அவன் பண்ண தப்பு தான். பொண்ணுடைய காணன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா அவனை இந்த மாதிரி பேசினா என்ன சார்? நீங்களே தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இங்கே பொண்ணாடி காணன்னு சொல்லிட்டு தான் வருவானுங்க, பார்த்தா அவனுங்களே தான் கொண்டிருப்பானுங்க. அவன் மூஞ்சி முடியும் சரியே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவன் தான் கொண்டிருப்பான் அவன் பொண்டாட்டிய. சார் தேவையில்லாம் பேசாதீங்க, கம்ப்ளைண்ட் எடுத்துட்டா எடுத்துக்கோங்க, அதுக்காக தேவையில்லாம் பேசிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி ஜிமன் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா நீங்கள் வந்ததுல 2 பேரும் ஓவரா பேசிட்டே இருக்கீங்க. முதல்ல நீங்கள் 2 பேர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்பா. இப்போ ஜிமன் வந்துட்டு, யாரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கேன்னு தெரியுமா சார்? யாரு சொல்லுங்க? ஜியான் குரூப்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்றப்பா அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. ஜியான் குரூப்ஸ் தெரியுமா தெரியாதா? தெரியும், அந்த சிஏவோட பையன்தான் அவன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்துட்டு, சார் சார் அப்படி இது பண்ணுறான். ஆனால் ஜங்குக்கு நான் கண்டுக்கவே இல்லை. கையை விடு, என் பொண்ணாடி கேஸ் எடுத்துப்பே எடுத்துக்க மாட்டியா? சார் சார் நான் எடுத்துறேன் சார். உங்கள் ஒய்ஃப் எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடும் சார். ஜஸ்ட்டு அவங்க காணா போன அன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, தென் அவங்க எப்போ நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தா போதும் சார். யாரும் என்னன்னு சொன்னால் மட்டும் தான் மரியாதை கிடைக்கும்ல இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். சார் அப்படின்னு சொல்கிறப்ப ஜங்குக் கடுப்பாயிட்டு அப்படியே அந்த பேப்பரில் எழுதி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். அவங்களே தலையாட்டுறாங்க. இது பக்கம் ஜங்குக் வெளியே வந்துட்டு இருக்கான். ஜிமன் வந்துட்டு, டே மச்சான் இல்லைடா. என்னடா, ஏன்டா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ணனா? எனக்கு ஒரு வழி தெரியல. நானும் எல்லா இடத்துலையும் தேடிட்டு தான் இருக்கேன். நீ கேஸை கொடுத்தது சொல்லலடா, எதுக்கு அது போலீஸ் அடிக்க போனேன்? அப்புறம் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கான். நான் தான் ஒயினை கொண்டேன்னு சொல்லிட்டு அதுக்காக எல்லாரையும் அடிப்பியா? பாரு ஜங்கு, நீ தப்பு பண்ணியிருக்க. 1000 பேர் அப்படி தான் கேட்பானுங்க. ஏன் நான் கூட உனக்கு இப்படி கேட்க தான் செய்வேன், அதுக்காக என்னையும் அடிச்சிருவியா? பாரு பொறுமையா இரு ஜங்கு, அவன் கிடச்சிருவா என்ன? இல்லைடா எனக்கு அவ வேணும். என்னால் முடியாது, அதை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. டேய் ஏன்டா அழுவுற? கிடைச்சிருவாடா. எனக்கு பயமா இருக்குடா. மொத்தமாக வாழ்க்கையிலேருந்து போயிட்டால, நான் அவளை அனுப்பிட்டேனால அவள் என்ன பண்ணிக்கிட்டாளடா. டேய் ஏன்டா அப்படிலாம் யோசிக்கிறா? இல்லை மச்சான், எனக்கு அப்படித்தான் தோணுது. ஒருவேளை வாய் ஜங்குக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எதனா பண்ணியிருப்பாளா? டே அவள் அப்படி கிடையாதுடா. அவள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு. அவள் அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்க மாட்டான். எனக்கு பயமா இருக்கு மச்சான். அவன் சந்தோஷமா இருக்கணும். அவன் விட்டு போனா கூட அவன் சேஃபா இருந்தா போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் நான் அவங்க நினச்சி இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஒரு 9 மந்த்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ ஒரு எப்படி சொல்லி 9 மந்த் ஆயிடுச்சுல. ஸோ இப்போ தேஜுனுக்கு அப்படியே சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கீங்க. தேஜுன் அப்படியே லைட்டாக நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ உங்ககிட்ட வந்து சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டுருக்கான். நீங்கண்ணா தேஜூன் ஓடாதீங்க, ஆண்டியோட முடியலல்ல, கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரமமாக இருக்குது. ஸோ அப்போ லாரா வந்துட்டு, பையன் பரவாயில்ல என்கிட்ட கொடுங்க, நான் அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப தேஜுன் வந்து வேணாம் அம்மா தான் ஊட்டணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ லாராக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு தான், பிகாஸ் அவன் பேசிட்டான், தென் உங்களை வேற அம்மான்னு சொல்லிட்டான். அப்படி லாரா பார்க்குறா. தேஜன் என்ன சொன்னா, அம்மா அம்மா உங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். ஸோ நீங்கள் அப்படி தேஜன் அம்மா நீங்கள் ஊட்டி விடுங்க, அவங்க வேணாம் அப்படின்றான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் லாராக்குன்னா செம்ம கடுப்பாயிடுச்சு. அவள் அப்படியே அந்த ஃபுட் பிளேட்டை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஒரு மாதிரி கடுப்பலாம். அப்போ தான் உள்ளே வந்துட்டு இருந்திருப்பான். லாரா அந்த மீட்டிங் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறப்பா அவள் கண்டிக்காம அப்படியே போறா. தான் ஒன்றுமே புரியல. அவள் ஸ்ட்ரைட்டாக இப்போ உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு என்னாச்சு?
ஒன்றும் இல்லைங்க இருக்கீங்க. இந்த சைடு பார்த்தா தேஜன் வந்துட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கான். தாங்க ஷாக் ஆயிட்டான். தேஜன் என்ன சொன்ன? அம்மா அம்மா அப்பா அம்மா அப்பா அப்படின்றான். என் பையன் பேசிட்டான் அப்படின்னு அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் உங்களை அம்மான்னு சொல்லிட்டானே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வயன் அவன் சின்ன பையன். நீங்க இல்லை இல்லை என்னால் சந்தோஷத்தை சொல்ல முடியல. எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு தேஜன் அம்மான்னு கூப்பிடுறது. வயன் நீங்கள் எதை நினச்சி வரி பண்ணாதீங்க தயா, எனக்கு சந்தோஷம்தான். தேஜன் என்ன சொன்ன? அம்மான்னு சொன்னியா? என்ன நீ அப்படியே சொல்லு. என்ன ஆ சரியா? என்ன அப்படியே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ தேஜனும் அதே மாதிரி தான் உங்களை லைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அவன் வந்துட்டு உங்கள் வயிற்றுக்கிட்ட பப்பா பாப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ தயா உங்களை பார்த்துட்டு வயன் செக்கப் கிளம்பலாமா? அதனால தான் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வந்தேன். இல்லை தயம் நானே போயிருப்பான். இல்லை இல்லை 9 மந்த் ஆகுதுல்ல. ஸோ உங்களுக்கு டெலிவரி டேட் வேறு இருக்குது, அதனால தான். ஸோ செக்கப் முடிச்சுட்டு நம்ம அங்கேயே இது பண்ணிடலாம். ஸோ டெலிவரி இது பண்ணிடலாம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் அதுக்கப்புறம் கிளம்பிருப்பீங்க. ஸோ தேஜும் நீங்கள் தயம் இப்போ ஹாஸ்பிட்டல் வந்திருப்பீங்க. ஸோ டாக்டர் உங்களை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு ஸோ குழந்தை நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் உங்களை அட்மிட்டும் பண்ணியிருப்பாங்க. ஸோ தயாங் தான் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா ஹஸ்பண்ட் அந்த உரிமையில் தான் சைன் பண்ணியிருப்பான். பிகாஸ் கார்டியன்ஸ் எல்லாம் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஹஸ்பண்ட் சைன் தான் கேட்டிருப்பாங்க. அதனால் தயாங்க தான் சைன் போட்டிருப்பான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் உங்களுக்கு இங்கே டெலிவரி ஆகிட்டு இருக்கு. நீங்கள் செம்ம பெயினில் கற்றுட்ருக்கீங்க. தேஜுன்னு ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறான். ஒன்றும் இல்லை அம்மாவுக்கு எதுவும் ஆகாதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணி கம்ஃபர்ட் பண்ணிருக்கான். இதே சைடு ஜங்குக்கு பார்த்தா உங்களை தேடாத இடமே கிடையாது. ஸோ எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கான். ஆனால் உங்களை பார்த்து டீட்டெயில்ஸ் அவனுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அவன் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இங்கே எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட கிடைக்க மாட்டேங்குது. அவன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலாம் தேடி பார்க்குறான். பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை கடைசியாக அன்றைக்கி தான் பார்த்துன்னு சொல்லியிருப்பாங்க. என்னைக்குண்ணா ஒரு மாலில் பார்த்துருப்பீங்க, அதோட தான். ஸோ ஜங்குக்ண்ணா இங்கே தேடுறதுமே இல்லை. இதே சைடு பார்த்தா உங்களுக்கு இப்போ அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது. சவுண்டு அப்படியே கேட்குது. அவங்கண்ணா செம்ம ஸ்மைல் ஆகிட்டான். ஸோ அதே மாதிரி தேஜுன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். பாப்பான்னு சொல்லிட்டு ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நர்ஸ் அப்படியே குழந்தைய எடுத்துகிட்டு வந்து தவங்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ தேஜனும் அப்படியே பார்க்குறான். க்யூட்டாக இருக்குல்லப்பா, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்பா ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த குழந்தையோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறான். அதே மாதிரி தேஜனும் வந்து கிஸ் பண்ணுறான். என்னடா தங்கச்சி பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு அவனுக்கு அப்படின்னு தலையாட்டுறான். ஸோ 2 பேருமே க்யூட்டாக இது பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃப்டர் அப்படி தான் கொஞ்சம் நேரம் போயிருக்கோம். இப்போ நீங்கள் கண்ணை முழிச்சிருப்பீங்க. ஸோ குழந்தை உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸில் உட்காந்துட்ருக்கீங்க. தான் உங்களை பார்க்குறான். என்னாச்சு வயன்? இல்லை, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. என்ன பண்ண போகிறேன்னா இத்தனை நாள் வரை நீங்கள் எனக்கு அடைக்கலம் கொடுத்துட்டீங்க. இப்போ என் குழந்தையும் இங்கே பாருங்க வயன், நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். கண்டிப்பாக உங்களையும் நான் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் வயன். நீங்கள் எதையும் யோசிக்காதீங்க. ஏன் இப்போ இதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லை தயா, நான் உங்களுக்கு பாரமா? ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? நீங்கள் எனக்கு பாரம்லாம் கிடையாது. வீட்டுக்கு வந்தா என் தேஜன் மட்டும்தான் எப்பவுமே இருப்பான். அவனுக்கு எனக்கு நாங்கள் 2 பேர் தான் இருந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எங்களுக்காக நீங்கள் 2 பேர் இருப்பீங்கல்ல? சொல்லுங்க வயன். தயா, நான் ஒன்றும் தப்பாக மீன் பண்ணல. எப்பவுமே ஒரு நல்ல ஃபேமிலியா எப்படி சொல்கிறதுனா நீங்கள் தேஜனு கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தப்பா சரியா தெரியல வயன். அவனுக்கு ஒரு அம்மா மாதிரி நீங்கள் இருக்கணும். என் குழந்தைக்கு ஒரு அம்மா மாதிரி நீங்கள் இருந்தால் போதும். நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. ஐயோ தயம், நீங்கள் எப்பவுமே என்ன அந்த மாதிரி அப்பாலாம் பார்த்ததில்ல, எனக்கு தெரியும் தயம். நான் அந்த மாதிரி நினைக்க மாட்டேன். நான் இருக்கிறேன். தேஜனுக்கும் ஒரு அம்மாவாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் நான் இருப்பேன் தயம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை சொல்லியிருப்பீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்போ நம்ம ஜங்குக்கை பார்க்கலாம். இப்போ ஜங்குக் இப்போ ஏர்போர்ட் தான் வந்திருக்கான். அப்படியே அவன் லக்கேஜஸ் வச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ இப்போ ஃப்ளைட் அனௌன்ஸ்மெண்ட் வருது. நியூயார்க் போகிற ஃப்ளைட் இன்னும் ஒரு 1/2 ஹவரில் கிளம்ப போகுதுன்னு சொல்லிட்டு அவன் இப்படியே போட் பாஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ளைட்டில் ஏறி உட்காடுறான். ஸோ அவன் அப்படியே கண்ணை மூடி யோசிக்கிறான். இந்த 5 வருஷமும்
அவனுக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. உங்கள தேடாத இடம் கிடையாது. நீங்க எங்கெங்கெல்லாம் போயிருப்பீங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடியிருப்பான். பட் உங்கள பத்தி எந்த ஒரு நியூஸும் கிடைச்சிருக்காது. ஸோ தேடி தேடி அவன் ரொம்பவே களைச்சு போயிட்டான். ஆனா ஒரு நம்பிக்கை, கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களை பாத்துற மாட்டோமா, இந்த உலகத்துல நீங்க எங்க இருக்கீங்க, எந்த மூலையிலனாச்சும் சந்தோஷமா இருந்துட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கையில தான் அவன் வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போ கூட உங்களை இந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க பார்த்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நம்பிக்கையோட தான் நியூயார்க் வந்திருக்கான். ஸோ அதே மாதிரி ஜுமேனோ நியூயார்க்கில் தான் இருக்கான். கல்யாணம் ஆகிட்டு அவன் ஃபேமிலியோட. ஸோ அப்படியே அவனை பார்த்த மாதிரி ஆச்சு. உங்களை தேடுறதுக்காக தான் வந்திருப்பான். ஸோ அப்படியே அவனோட வெட்டிங் ரிங்கை பார்த்துட்டு, ஐயா அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எப்படி இருக்க, என்ன பண்ணுறேன்னு தெரியல, கஷ்டப்படுறியா, ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஜங்குக்கா மட்டும்தான் இருப்பேன். உன்னை ஒரு வாட்டி பார்த்தா போதும்டி, நீ நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அது மட்டும் போதும். வேற எதுவும் நான் எதிர்பார்க்கல. நீ என் கூட வந்து வாழணும்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நான் கேட்ட அசிங்கமான வண்டி. நீ நல்லா இருந்தா போதுவன், நீ நல்லா இருந்தா போதும். அதுக்காக மட்டும்தான் உன்னை தேடிட்டு இருக்கு, அதுக்காக மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருக்கான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இதே சைடு உங்களை பார்க்கலாம். இப்போ நீங்கன்னா தேஜுனையும் உங்க பொண்ணு ஜியாவையும் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. தேஜுனா அழகா ரெடி ஆறா, ஜியானா ரெடி ஆகாம அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டே இருக்கா. ஜியா என்ன பண்ற, ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல்ல. நான் கிளம்ப மாட்டேன், இன்னைக்கு நான் லீவு தான் போடுவேன். என்ன ஏன் லீவ் போடுவேன்? இல்ல நான் ஸ்கூலுக்கு போனாலே என்னெல்லாம் கிண்டல் பண்றாங்க. யார் உன்ன என்ன கிண்டல் பண்ணா சொல்லு? அது ஒன்றும் இல்லை, என்னை பார்த்து எப்போ பார்த்தாலும் உனக்கு ஏன் பன்னி டீத்தருக்கு கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்றப்ப நீங்க அவளை பாக்குறீங்க. என்ன இப்ப யார் உன்னை பன்னி டீத்தருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணா? அதுவா தாராவும் அப்புறம் ஜேனும் கிண்டல் பண்றாங்க. நான் தான் சொன்னேன்ல, அது பாப்பாங்களுக்குலாம் இருக்கிற டீத் தான். இல்ல பன்னி டீத்துன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றப்பா அவ பாக்குறான் தேஜன் பாக்குறான். இப்ப என்னாச்சு ஜியா, சொன்னா சொல்லிட்டு போட்டும் அண்ணா கிட்ட வந்து சொல்லு, அண்ணா வந்து அவங்க 2 பேரையும் அடிக்கிறான். இல்ல வேணாம், ஏற்கனவே இப்படிதானே சொன்னதுக்கு நீங்க ஜேன் அடிச்சிட்டீங்களா, அப்புறம் ஜேன் வந்து யாருமே கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அப்படியா சொன்னா, இரு இன்னைக்கு வந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் நீங்க அப்படியே பார்த்து மறைக்கிறீங்க 2 பேரையும். என்ன அண்ணா தங்கச்சிக்கு எதுனா பிரச்சனை போய் அடிக்கிறதா? என்னடா பழக்கம் இது? இல்லம்மா அது வந்து என்ன, பாரு இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருந்தா அப்புறம் உங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். இல்ல நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனா ஜியாவுக்கிட்ட அவங்க தேவையில்லாம சண்டை போடுறாங்கல்ல, சண்டை போட்டாங்கன்னா டீச்சர் கிட்ட சொல்லணும், அடிக்க கூடாது, தப்பு என்ன? சரி இனிமே நம்ம அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேஜனும் சொல்லியிருப்பான். அதே மாதிரி ஜியாவும் தான். ஆஃப்டர்வர்ட்ஸ் 2 பேருமே அழகா கியூட்டா ரெடி ஆயிட்டாங்க. ஸோ நீங்கள் 2 பேருமே கூட்டு வரீங்க. இந்த பக்கம் பார்த்தா தயம் ஆஃபீஸ் லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஜியா வந்து டேடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணிக்கிறான். அப்போ நீங்கள் அவளை பார்த்து முறைக்கிறீங்க. என்ன மம்மின்னு முறைக்கிறா? உனக்கு எத்தனை நாட்டு சொல்லியிருக்கா டேடான்னு சொல்லக்கூடாதுன்ட்டு, அங்கிள்னு சொல்லணும். ஏன் அங்கிள் சொல்லணும்? இவர் அப்பா தானா? அதெல்லாம் அப்படிதான், நீ டேடான்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் இல்லை, நான் டேடா தான் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்கே பாரு ஜியா அப்படின்னு சொல்கிறப்பா வந்துட்டு என்னாச்சு, உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை பரவாயில்ல சொல்லிட்டு போட்டோம். என் பையன் கூட தான் உன் அம்மான்னு சொல்கிறான், என்ன வேணா நான் சொல்கிறேன். அதே மாதிரி அவன் சொல்லிட்டு போட்டோம். இல்லைங்க அது பாரு, குழந்தைங்க எதுவும் தெரியாது, அவங்க எப்போவுமே நம்மளை அப்பா அம்மா மாதிரி தான் நினைக்கிறாங்க, அதே மாதிரி நினச்சிட்டு போட்டோம் என்ன அப்படின்னு சொல்கிறப்ப தேஜன் வந்துட்டு என்ன அப்பா அம்மா மாதிரி நினைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் உண்மையிலே எங்கள் அப்பா அம்மா தானே? அது ஒன்றும் இல்லை, அம்மா மறந்துட்டாங்க எல்லாத்தையும், அதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். ஓ அந்த கேம் விளையாடுறீங்களா? சரி ஓகே. தாதா கிளம்பலாமா? அப்புறம் 2 பேரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். அம்மா கிளம்பும் போதே எங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டாங்க, நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஓகே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்பா ஜியா மட்டும் நிற்கிறா. டைம் பார்க்குறான். என்னாச்சு, ஏன் ஜியா பாப்பா வர மாட்டேன்றீங்க? இல்லை தாதா, அது வந்து என்னெல்லாம் பன்னி டீத்து கிண்டல் பண்ணுறாங்க, பேசாம என் டீத்தை நான் எடுக்க போகிறேன். ஐயோ யார் என்ன சொன்னா? என் பாப்பாவோட பன்னி டீத் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ அழகு க்யூட்டாக முயல் குட்டி மாதிரி இருக்கிறா.
போலாதான் நீ கூட நான் ரேபிட்ன்ற. ஏன் ரேபிட் அழகா தானே இருக்கும்? ம் அப்படியா? அழகா இருக்கும். இந்த பன்னிட்டு இதை கிண்டல் பண்ணாங்க வச்சுக்கோயேன், டாடா பேரை சொல்லு என்ன? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயவங்க அப்படியே ஜியாவை தூக்கிக்கிறான். ஸோ தேஜனும் அவன் கையை பிடிச்சி கூட்டு போகிறான். பார்த்தா நீங்கண்ணா அவங்க 2 பேரும் போகிறத பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படிதான் அந்த மொமெண்ட் போயிருக்கும். இதே சைட் ஜங்குக் இப்போ நியூயார்க் வந்துட்டான். ஸோ ஜுமன் தான் வந்து ரிசர்வ் பண்ணியிருப்பான். எப்படா இருக்கா? ஏதோ இருக்கிற. நீ எப்படா இருக்கா? பரவாயில்லடா. அப்புறம் அவனை பற்றி டீட்டெயில் கிடச்சிருக்காங்க? ஆமாண்டா, இந்த இடத்துல தான் இருக்கான்னு சொல்லிட்டு நியூஸ் கிடச்சிருக்கு. அதனால தான் இங்கே வந்திருக்கேன். அட்லீஸ்ட் அவளை பார்த்தா மட்டும் போதும்டா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா ஜுமன் இப்போ ஜங்குக்கை கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். ஸோ இதே சைடு தயாங் டேஜூனியும் தென் வந்துட்டு ஜியாவையும் பசங்களையும் இப்போ ஸ்கூலில் விட்டுட்டு இப்போ ஆஃபீஸ் வந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் இருக்க சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஜுமன் ஜங்குக் சைட் பார்க்கலாம். இப்போ ஜுமன் அப்படியே காரை ஸ்டாப் பண்ணுறான் வீட்டுக்கிட்ட. ஜங்குக் அப்படியே இறங்குறான். ஸோ இப்போ ஸ்னோ பெஞ்சிட்டு இருக்கனால கொஞ்சம் கிளைமேட்லாம் ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. அப்படி வச்சு இப்போ 2 பேருமே உள்ளே வராங்க. உள்ளே பார்த்தா ஜுமனோட ஒய்ஃப் தான் அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க. வாங்க ஜங்குக் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. அப்புறம் அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. அப்புறம் ஜுமன் எங்கடா அவன் பையன்? ஆளவே காணோம். அவனா ஸ்கூலுக்கு கிளம்பாம மேலே எழுதிட்டு இருந்திருப்பாரு. அதானடி? ஆமாம் அப்படியே உன்ன மாதிரியே இருக்கான் ஜுமன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. இந்த பக்கம் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கான் ஜங்குக் வந்துட்டு. என்ன காலங்கத்தில் 2 பேரும் சண்டை? வேறண்ணா எப்போ பார்த்தாலும் ஸ்கூலுக்கு போனாலே பிடிக்காது சாருக்கு. மேலே உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. இன்னைக்கு போக மாட்டாராம். ஏதோ ரீசன் சொல்கிறான். போய் என் பையன்ட்டு நீயே போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜுமன் கிட்ட சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜுமன் வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கா? அவன் கிளம்பிருப்பான்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகுதுடி. எனக்கெல்லாம் தெரியாதுப்பா, உன் பிள்ளைய நீயே பார்த்துக்கோ. எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்ப வேணாமா என் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்கிறப்பா இந்த பக்கம் ஜங்குக் சிரிக்கிறான். என்னடா சிரிச்சிட்டு இருக்கா? போய் ரெடி பண்ணுறா. என்னதான் இருந்தாலும் உன் மருமகன் தானே. சரி சரி நானே போய் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் அப்படியே மேலே வரான். ஸோ வந்தோடனே அவன் வந்து ஹக் பண்ணிட்டு பன்னி அங்கிள் எப்போ வந்தீங்க? பன்னி அங்கிளா? ஆமாம் உங்கள் டீத் பார்க்க பன்னி மாதிரி தான் இருக்கு. அது பன்னி அங்கிள். சரி சரி நீ ஸ்கூல் கிளம்பாம இருக்கா? அதுவா, நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்டா? உங்களுக்கு தெரியாது அங்கிள், என் ஸ்கூல்ல ஒரு பொண்ணு இருக்கா. அவ சும்மா சும்மா எனக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கா. யார் உனக்கு கிண்டல் பண்ணா? நான் அவளை பன்னி தீத்து சொல்வேன்னா அவ என்னை பார்த்து மூச்சின்னு சொல்வா. அதான் எனக்கு அவளை பிடிக்காது. மூச்சியா? தெரியல அங்கிள், அவ எப்ப பார்த்தாலும் என்ன மூச்சி மூச்சின்றா. அதான் எனக்கு பிடிக்கல. நான் போக மாட்டேன் அங்கிள். அது இல்லாம அவ அண்ணன் தேஜுன்னு ஒருத்தர் இருப்பான். அவ வந்து என்ன மிரட்டுட்டான். இனிமே தங்கச்சி கிட்ட சண்டை போட்டா உனக்கு அவ்வளோதான்ட்டு. ஓ அப்படியா? அதுக்காக போக மாட்டியா? சரி விடு, இன்னைக்கு அங்கிள் வந்து பாத்துக்கிறேன்னா. கண்டிப்பா கண்டிப்பா அங்கிள் ஸ்கூல்ல போய் விடுவோண்ணா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை இப்போதான் கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஸோ இதே சைடு வந்துட்டு ஜுமன் ரெடி ஆயிட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறான். ஜுமன் நீ விடலையா? இல்ல அவன் விட்டுருவான். என்ன ஜுமன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? வந்த அன்னைக்கவா அவனை வேலை வாங்குவேன் உன் ஃப்ரெண்டா? அதெல்லாம் நினைக்க மாட்டான். எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜுமன் கிளம்பி போடுறான். இதே சைடு பார்த்தா இந்த பக்கம் ஜங்குக் வந்துட்டு ஜிமனோட பையன் ஜூனை ரெடி பண்ணி அப்படியே கூப்பிட்டு வரான். ஸோ அவங்க வந்துட்டு அண்ணா ரொம்ப சாரிண்ணா, அவன் அப்படியே ஓடிட்டானா. பரவாயில்ல இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். உன் ஸ்கூல் எங்கே இருக்குது? எனக்கு லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ண, நான் போய் விட்டு வந்துடுறேன். அண்ணா இல்லை வேணாம், நான் விட்டுருக்கிறேன். இல்லை உனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகுதுன்னு சொல்கிறல, நீ கிளம்பி நான் பார்த்துக்கிறேன். தென் ஈவினிங் நானே பிக்கப் பண்ணிக்கிறேன். நான் இல்லை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இதை பண்ணியிருப்பான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் வந்துட்டு இப்போ ஜிம்மனோட பையனா அவன் தான் கூப்பிட்டு வரான் ஸ்கூலுக்கு. அவனை நிறைய பேசிக்கிட்டே வரான் க்யூட்டா. ஸோ ஜங்குக்கு ஆசையாக இருக்குது. அவன் அப்படியே நினச்சிக்கிறான், ஒரு மட்டும் கூட இருந்திருந்தானா கண்டிப்பாக இவனை மாதிரி ஒரு க்யூட்டான குழந்தை என் கூட இருந்திருக்கும். அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டேன். டே முட்டாள் மாதிரி நிற்கிறேன். அங்கிள் அங்கிள் என்னாச்சு? என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, அழகாக பேசுகிறேன், அப்படியே உங்கள் அம்மா மாதிரி. இல்லை நான் எங்கள் அப்பா மாதிரி தான், எனக்கு எங்கள் டேடி மாதிரி இருக்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணிட்டு இருக்கான். ஆஃப்டர் 2 பேருமே இப்போ ஸ்கூல் ரீச் ஆகிட்டாங்க. ஜூன் அப்படியே க்யூட்டாக இறங்கிட்டு டாடா அங்கிள்
ஓகே, ஓகே. உனக்கு ஸ்கூல்ல எத்தனை மணிக்கு விடுவாங்க? ம். அது எத்தனை மணிக்கு? அ 7:00. என்ன? 7:00? ஆ அப்புறம் எத்தனை மணிக்கு? அப்படி சொல்லிட்டு தெரியாதுன்றான். ஸோ அவனுக்கு சிரிப்பா வருது. சரி அங்கிள் ஆஃப்டர்நூனே வந்துடுறேன். என்ன? சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஸ்கூலுக்குள்ளே போயிடுறான். இதே சைடு இப்போ ஜங்குக்கு வீட்டுக்கு தான் வந்திருப்பான். ஸோ அவனா அந்த நம்பர்லேருந்து கால் பண்ணியிருப்பாங்கல்ல, அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி அவங்கள நாங்கள் இங்கே தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறான். நான் உங்களை மீட் பண்ணலாமா? சார் மீட் பண்ணலாம். பட் நான் இப்போ ஒர்க்கில் இருக்கலாம். நீங்கள் வேணால் ஒரு 3 மணிக்கு வரீங்க பார்க்குறீங்களா? சரி ஓகே. எங்கே வரணும்? நான் அட்ரஸ் சென்ட் பண்ணுறேன் சார், அங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோனை வச்சுருப்பாங்க. இதே சைட் ஜங்குக்கு அப்படியே என்னைக்காச்சு எனக்கு கண்டிப்பாக பார்த்துணுண்டி, எப்படி இருக்கா, என்ன பண்ணுற, நல்லா இருக்கியான்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், மற்றபடி வேறு எதுவும் வேணாவான். நான் கண்டிப்பாக ஒன்று மீட் பண்ணணும். என்னால் முடியலடி, என்னால் முடியல. 5 வருஷம் ஆகிப்போச்சு. எப்படி இருக்க, என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்சுக்காமல் இருக்க முடியலவன். அதனால தான் ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒன்று தேடிட்டு இருக்கேன். கண்டிப்பாக எனக்கு கிடச்சிருவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குடி. எனக்கு தெரியும் நீ இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கு. நீ கண்டிப்பாக இங்கே தான் இருப்ப, இங்கே தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அப்படியே செம்மையாக ஃபீல் பண்ணிருக்கான். ஸோ ஆஃப்டர் அப்படி தான் கொஞ்சம் நேரம் போயிருக்கும். ஸோ இதே சைடு ஸ்கூலில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஜியா வந்துட்டு அவளோட சீட்டில் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ மோச்சி வரான். மோச்சி மீன்ஸ் ஜிம்மனோட பையன்தான். என்ன ஜியா பன்னி டீத்துக்கு அழகா இருக்குது. என்ன சும்மா சும்மா பன்னி டீத்து சொன்னா அப்புறம் பார்த்துக்கோ என் அண்ணன் தேஜுன்னுட்டு சொல்லிடுவான். சொன்னா சொல்லு, எனக்கு என்ன வந்துச்சு? இனிமே உன் அண்ணன் வந்து என்ன மிரட்டினா நான் என் அங்கிளை கூட்டு வந்துடுவேனே. அவருக்கு இந்த மாதிரி அழகா பன்னி டீத்து இருக்கும். என்ன? இல்ல, பன்னி டீத்து எனக்கு மட்டும்தான் இருக்கும், உங்க அங்கிளுக்குலாம் கிடையாது. இருக்கே, நீ வேணா பார்க்கணுமா? இல்ல எனக்கு வேணாம். அப்ப நீ நம்ப மாட்டேதாண்ணா, நான் உண்மையில சொல்றேன். எங்க அங்கிளுக்கும் ஒன்ன மாதிரி டீத் தான் இருக்கும். ஒன்ன மாதிரியே இருப்பாரு தெரியுமா? அவரு கண்ணு கூட ஒன்ன மாதிரி பெருசா பிக்கா இருக்கும். நீ சும்மா சும்மா எனக்கு என்ன பண்ற, எங்க அண்ணன்ட்டே சொல்றேன்னு சொல்லிட்டு வாழ ஆரம்பிச்சிடா. இந்த பக்கம் தேஜனுக்கு பக்கத்து கிளாஸ் தானே, தங்கச்சி கலாய்க்கிறேன்னு சொல்லி வந்தோடனே டேய் மச்சி என்னடா பண்றேன் தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவனை பயந்துட்டு ஓடி போயிடுறான். அழக்கூடாதுன்னா அண்ணா தான் இருக்கல்ல பாருண்ணா, சும்மா சும்மா கிண்டல் பண்றான். அவன் சொல்றான் அவன் அங்கிளுக்கு இந்த மாதிரி டீத்து கண்ணெல்லாம் இருக்குவான். அவன் சும்மா சொல்றான், அப்படிலாம் கிடையாது. நீ எப்பவுமே எப்படி சொல்றது, நீ டாடா மாதிரி தான் இருப்ப. ஆமா, நான் டாடா மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கியூட்டா பேசிக்கிறாங்க. ஆஃப்டர் அப்படிதான் கிளாஸ்லாம் ஓவராக இருக்கும். இப்போ மூஜி என்ன பண்ணுறான்னா ஜியா கையை பிடிச்சிட்டு தர நிறுத்து போயிட்டு இருக்கான். தேஜன் வந்துட்டு விடுறா தங்கச்சி கையா, விடுறான்னு சொல்லிட்டு அடிக்கிறான். பட் அவனை கண்டுக்கிற மாதிரியே இல்லை. ஏய் வா வா வா, என் அங்கிள் அங்கே தான் இருக்காரு, வா வான்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போயிட்டு இப்போ நிப்பாடுறான். இப்போ ஜங்குக்கு வந்துட்டு ஒரு கால் பேசிட்டு இருந்திருப்பான். தேஜூன் வெயிட் பண்ண, அங்கிள் கால் பேசிட்டு இருக்கேன். அங்கிள் இங்க பாருங்க, ஜியாவை பாருங்க அங்கிள், பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் இது பண்றான். ஃபேண்ட்டை பிடிச்சி இழுக்கிறான். டேடி இருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேர்ன் பண்ணி இப்போ ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். ஸோ ஜியா பார்க்க லைட்டாக அவன மாதிரி தான் இருக்கு. தேஜன் வந்துட்டு விடுறா என் தங்கச்சி கையா, விடுறான்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்கான். சரி கட்டத்தில் அவனை விட்டுட்டு வா போலாம் ஜியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு 2 பேரும் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ 2 பேருமே டேர்ன் பண்ணி பார்க்குறாங்க. நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட வரான். அப்போ ஜியா பயந்துக்கிட்டு டீச்சர் பின்னாடி ஒழிஞ்சுக்கிறான். என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கிட்ட வராதிங்க, இல்லைன்னா எங்கள் டாடா கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லைல்ல பயப்படாதீங்க, உங்கள் பேர் என்ன, 2 பேர் பேரும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தேஜன் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறான். ஜியா வந்துட்டு ஜியா அப்படின்றா. தேஜன் வந்துட்டு இதுக்கு அவங்க கிட்ட சொல்ற, இல்லை அந்த அங்கிள் நல்ல அங்கிள் மாதிரி தானே இருக்காரு, நம்ப கூடாது, அப்புறம் சாக்லேட் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம கூட்டிட்டு போயிடுவாரு. இல்ல அப்படிலாம் தெரியல எனக்கு, இல்ல நீ நம்ப கூடாது ஜியா சரியா அப்படின்னு சொல்லிட்டு தேஜன் சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கு சிரிச்சுக்கிட்டு 2 பேரும் கியூட்டா இருக்கு, என்னங்க 2 பேர் சாக்லேட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஆனா 2 பேருமே வாங்காமலே இருக்காங்க. ஸோ ஜியா மட்டும் யோசிச்சு அப்படி வாங்கிக்கிறா. தேஜன் வேணான்னு சொல்றான். அண்ணா வாங்கி சாப்பிடுங்க, மூச்சுக்கு தெரிஞ்சவங்க தானா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனை வாங்கிட்டு
தேங்க்ஸ் அப்படின்றான். இந்த பக்கம் ஜியா வந்துட்டு தேங்க்யூ அங்கிள் அப்படி க்யூட்டாக சிரிக்கிறா. அப்படியே ஜங்குக்னா அந்த சிரிப்பில் அவனே மறந்துட்டான். ரொம்ப அழகாக சிரிக்கிற. ம் அப்படியா? அப்போ இவன் வந்துட்டு இல்லை இல்லை என் அங்கிளுக்கு கண்ணு தெரியல அங்கிள், அவ சிரிப்புக்கு அழகா இருக்குன்றீங்க, அங்கே பாருங்க மொட்டை கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கலாய்கிறான். அப்போ ஜங்குக் வந்துட்டு என்ன மோச்சி இப்படி பேசுகிறா? மோச்சியா அங்கிள் நீங்களுமா? ஆமாம் நீயும் மோச்சி தான் சரியா? உங்கள் அப்பாவை நானும் அப்படி தான் கிண்டல் பண்ணிருந்தேன், ஆனால் கரெக்டாக தானே கிண்டல் பண்ணுறாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஜங்குக் அவனை கலாய்க்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஜூன் வந்து லைட்டாக கோச்சிக்கிறான். அப்படி வச்சு வந்துட்டு ஜியா வந்துட்டு ஓகே அங்கிள் பாய் பாய். பாய் பாய், 2 பேரும் சேஃபாக போங்க. தனியாவா போவீங்க? இல்லை இல்லை எங்கள் மம்மி வந்துடுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்புறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் ஜங்குக் கார் அப்போ போகுதுன்னா அதே சைடு உங்கள் கார் இந்த சைடு வருது. ஸோ 2 பேருமே பார்த்துருந்துக்க மாட்டீங்க. ஸோ 2 பேருமே அப்படியே பார்க்காத மாதிரி கிராஸ் ஆகி போயிருப்பீங்க. இப்போ நீங்கள் அப்படியே அவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு ஜியா நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் என்ன ஜியாவை திட்டுறீங்க? யார் பார்த்தாலும் சாக்லேட் வாங்கி சாப்பிட்றேன்னா யாருன்னா ஒரு நாள் உனக்கு கடித்து தூக்கிட்டு போகிறாங்கடி. சும்மா இரு, சும்மா எதுனா சொல்லிக்கிட்டே கிடைக்காது, எப்போ பார்த்தாலும் கடத்திட்டு போயிடுவாங்கடின்ட்டு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டிகிட்டு இருக்கா. ஸோ இந்த பக்கம் தேஜன் மம்மி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன தேஜன்? இல்லை ஒரு அங்கிள் ஜியா சொன்னால அவர் பார்க்க அப்படி நம்ம ஜியா மாதிரியா இருந்தாரு அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க. என்ன சொல்கிற? அப்படியே ஜியா மாதிரியே இருந்தார். ஒரு வேளை ஜியாவுக்கு சொந்தக்காரங்களா என்ன? இல்லை இல்லை அப்படிலாம் யாரும் கிடையாது. சரி ஓகே சொல்லணும்னு தோணுச்சுமா அதான் சொன்னேன். சரி டாடா அப்பா வருவார், நம்ம எல்லாம் இன்னைக்கு டின்னர் போகிறோம் தானே? டாடா வந்துடுவார், இன்னைக்கு வந்துடுவார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே இப்போ கார்ட்டூன் பார்க்க போயிடுறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இதே சைடு இப்போ தான் அவங்க பார்க்கலாம். அவனா அப்படி கேபினில் இருக்க ஃபேமிலி ஃபோட்டோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அதில் நீங்கள் தயாங் அப்புறம் ஜியா அப்புறம் வந்து தேஜுன் ஒரு மாதிரி அவனுக்கு சிரிப்பாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குல்ல, இது என்னோட குடும்பம். ஜியா என் வயன் அப்புறம் என்னோட தேஜன் அப்படி வாழ்க்கை கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் என் வயனை லவ் பண்ணுவாளா? நான் அவளை பார்த்ததுலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன். மறுபடியும் என்னோட ஒய்ஃப் வந்துட்டான் மாதிரியே இருக்குது. யாரோ ஒருத்தவங்க வேணான்னு சொல்கிற உறவு தான் நமக்கு அழகான உறவாக மாற்றுது. அந்த மாதிரி தான் உன்னோட புருஷனோட வேணான்னு சொல்லிட்டான். ஆனால் நீ என் வாழ்க்கையில் வந்துட்டு எனக்கு அழகான நாட்களை கொடுத்துருக்க. என் பையனை உன் பையனாக பார்த்துக்கிட்ட, என்னையும் நல்லா பார்த்துக்கிட்ட. கடைசி வரையும் நீ என் கூட இருக்குன்னு ஆசைப்படுற. இன்னும் கொஞ்ச நாளில் என் மனசில் இருக்கிறத சொல்ல போகிறேன். நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமாக கடைசி வரையும் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தவங்க இந்த மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இதே சைடு பார்த்தா லாரானா தவங்க மேலே இருக்க ஃபீலிங்ஸை இன்ன வரையும் அவன் மாற்றிக்கவே இல்லை. ஸோ அவளும் இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கேபின்குள்ளே வரா. தயாங் சார். என்ன சார்? தேஜனுக்கு பர்த்டே வரப்போதுன்னு சொன்னீங்களா? அதான் கிஃப்ட் வாங்கணும், நீங்களும் கூட வரீங்களா? எதுக்கு? நான் எதுக்கு வரணும் கூட? இல்லை சார், இப்பாரு நீ ரொம்ப லிமிட்டை க்ராஸ் பண்ணிருக்க. இன்னும் உரிமையாக கால் பண்ணி கேட்குறா, மாத்திரை சாப்பிட்டீங்களா, அது பண்ணிங்களா, அப்புறம் உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, என் வீட்டில் எனக்குன்னு பார்த்துக்க ஒருத்தி இருக்கா, அவள் என்ன பார்த்துப்பா. நீ தேவையில்லாமல் எனக்கு கால் பண்ணிருக்காது. சார் இங்கே பாரு, நீ என்ன இன்டென்ஷன் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ என் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுருக்கேன்னு இந்த ஹோல் கம்பெனி என்னை பற்றி பேசிட்டு தான் இருக்குது. பட் இதெல்லாம் நான் கேர் பண்ணிக்க மாட்டேன். உன் ஃபீலிங்ஸை உனக்குள்ளேயே வச்சுக்கோ. வெளியே காமிச்சுன்னு நினச்சேன் அடுத்த செகண்ட் உன் வேலை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு லாராவை ஹர்ட் பண்ணி விட்டுறான். லாராவுக்கு லைட்டாக கஷ்டமாயிடுது. இந்த மாதிரி தாயா அவங்க ஓப்பனாக பேசினது. அவள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே வெளியே வரா. ஸோ ஆஃப்டர் அப்படி தான் கொஞ்சம் நேரம் போயிருக்கும். இதே சைட் பார்த்தா நீங்கள் அப்புறம் குழந்தைங்களாம் ரெடியாக இருக்கீங்க, தயாவுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க. டைம் ஆகிக்கிட்டே போகுது. ஜியா வந்துட்டு போச்சு, இன்றைக்கும் டாடா நம்மளை ஏமாற்றிட்டாரு. அண்ணா நான் அப்போவே சொன்னேன் அண்ணா, டாடாவுக்கு எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ் தான். அப்படிலாம் இல்லை,
டாடா வந்துருவாது விஜயா. இல்ல இல்ல நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடுறா. இந்த பக்கம் நீங்கண்ணா, ஏய் வாய மூடிதான் தொலையாண்டி, சும்மா நொய் நொயின்னு பேசிக்கிட்டே இருக்கா. வாய் வலிக்குமா வலிக்காத அவனுக்கு? சும்மா இரு, உனக்கு என்ன தெரிய போகுது? நான் எவ்வளோ ட்ரீம் பண்ண தெரியுமா, என்னென்னலாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், ஜூஸ் சாப்பிட்லாம், அப்புறம் என்னோட பேஸ்ட்ரீஸ்லாம் சாப்பிட்லான்னு நினச்சேன். அப்படியே வாங்கி கொடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் மேடம். அப்படியே 2 வாயை வச்சுட்டு அப்படியே முழிச்சிட்டு இருப்பீங்க. எல்லாத்தையும் தேஜனோட தலையில கட்டிடுவா. அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் இல்லை, இன்னைக்கு நான் நிறைய சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே பேசிகிட்டே இருக்கா. இப்போ தேஜனுக்கு ஏய் ஜியா ஜியா அப்பா வந்துட்டு கார் சவுண்டு கேட்குது பாருன்னு சொல்லிட்டு 2 பேருமே க்யூட்டாக அழகாக ஓடி போய் நிற்கிறாங்க. அவங்க அப்படியே பார்த்துட்டு, என்ன 2 பேரும் அங்கேயே நிற்க போகிறீங்களா, இல்லை கிஃப்ட்ஸ்லாம் வேணாமா அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே 2 பேரும் ஓடி வந்துட்டு டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ தயம் வந்துட்டு, என்ன என் 2 பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் அழகாக இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, நீங்கள் தானே சொன்னீங்க இன்னைக்கு நம்ம வெளியே போய் ஃபுட் சாப்பிட போகிறோன்ட்டு. ஆமாம் சொன்னேன். இன்னைக்கு போகணுமா? அப்புறம் பாருங்க டாடா, எங்களை ஏமாத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்க கூட பேச மாட்டோம். நான் சும்மா சொன்னேன். டாடா போய் ரெடி ஆகிட்டு வரேன், சரியா? அம்மா ரெடி ஆகிட்டாங்களா? ரெடி ஆகிட்டாங்க, அங்கே தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ தான் அவங்க அப்படி உங்களை தான் பார்க்குறான். இங்கே அழகாக க்யூட்டாக ஒரு ரெட் கலர் சாரி வியர் பண்ணியிருக்கீங்க, செம்ம அழகாக இருக்கீங்க. அப்போ தயம் கிட்ட வந்துட்டு, தயான் சொல்லுங்கள் தயம், உனக்கு பிரச்சனை இல்லைல்ல? டயர்டாக இருக்கா என்ன? இல்லை காலையிலேருந்து வீட்லேயே வேலை பார்த்துக்கிட்டு குழந்தைங்களே பார்த்துக்கிறல்ல, பரவாயில்ல விடு, நான் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு போகிறேன். இல்லை இல்லை நானும் வரேன், எனக்கும் வீட்டில் போர் அடிக்குது, ஃபேமிலியாக போயிட்டு வரலாமே, நல்லா இருக்கும்ல? இல்லை ஃபேமிலி வெளியே போகிறது நல்லா தானே இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும். இப்போ அழகாக ரெடி ஆகிட்டு அவனும் வரான். ஒரு ஒயிட் ஷர்ட் அந்த ஒரு பிளாக் பேண்ட் செம்மையாக இன் பண்ணி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கான். சரி நீங்கள் அவனை பார்க்குறீங்க. ஓகே தயம் கிளம்பலாமா? கிளம்பலாம். ஜியா குட்டி போகலாமா? போகலாண்டடா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கத்துறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இங்கே 4 பேருமே இப்போ காரில் வந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜியானா பாட்டு பாட சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸோ தயவங்க நிறைய பாட்டு வைக்கிறான். அவள் எல்லா பாட்டும் லிரிக்ஸ்லாம் தப்பாக பாடிட்டே இருக்கா. நீங்கண்ணா பாட்டு பாட தெரிஞ்சால் பாடுறேன், ஏன்டி தப்பாக பாடிட்டு இருக்கா? அண்ணன் எவ்வளோ கரெக்டாக பாடுறான் பாரு. சும்மா இருங்க மம்மி, நீங்கள் எப்போ பார்த்தாலும் எனக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. டாடா நான் கரெக்டாக தானே பாடுறேன். கரெக்டாக தான் பாடுறேன் ஜியா குட்டி. அம்மாவுக்கு தான் எப்போ பார்த்தாலும் பொறாம. யாரு? எனக்கு பொறாமையா? ஆமாம் ஆமாம், நீ அப்படியே பொண்ணை பார்த்து பொறாமப்படாத வயன். நான் ஒன்றும் பொறாமப்படலை, உங்கள் பொண்ணை ஒழுங்காக பண்ண நான் அப்படி சொல்ல போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. தயவங்க அப்படியே பார்க்குறான். அப்படி நீங்கள் அது தயம் இல்லை இல்லை, நான் எப்போவுமே அவன் என் பொண்ணாக தான் நினைக்கிறேன், நீ பரவாயில்ல சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் லைட்டாக சிரிச்சுக்கிறீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ எல்லாருமே அந்த ஹோட்டல் கிட்ட வந்துட்டீங்க. ஸோ 2 பேருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் தான் தேஜூன் ஜியா ஓடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் தயம் கார் பார்க் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வரான். ஸோ எல்லாருமே அப்படியே ஹோட்டலில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாகவே அவங்க மொமெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஜியானா நிறையா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கா. நீங்கள் திட்டுறீங்க, ஏண்டி போதும்டி எவ்வளோடி சாப்பிடுவா? மம்மி உனக்கு என்ன, நான் சாப்பிடுவேன் பாரு டாடா. சாப்பிட்டு போறாவா என் விடு. என்னங்க இல்லை, அவள் நிறைய சாப்பிட்டான்னா அவளுக்கு பல்லெல்லாம் பூச்சி ஆடும், இவ்வளோ சாக்லேட்டாக சாப்பிடுவா. பரவாயில்ல இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்லிட்டு இருக்கான். இதே சைடு தேஜுன்னா அவன் மட்டும்தான் எழுதியா சாப்பிட்றான். ஆனால் ஜியா கேட்குற மாதிரியே இல்லை. பாரு உன்னை எப்படி இருக்கான், நீ எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு அவளை திட்டிகிட்டே இருக்கீங்க. பட் அவள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கா. ஸோ அப்படி தான் கொஞ்சம் நேரம் போயிருக்கோம். ஸோ ஃபேமிலியாக நீங்கள் 4 பேருமே நிறைய இடத்துக்கு சுற்றி பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இப்போ வீட்டுக்கு வரீங்க. ஸோ 2 பேருமே வந்தோடனே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் செம்ம டயர்ட் ஆயிடுச்சுல, அப்படியே சோஃபாவில் படுத்துட்டாங்க. 2 பேரும் ரூமுக்கு போங்க. எல்லாம் எனக்கு தூக்கமாக வருது மம்மி. ஆட்டம் சும்மா போட்டால் தான் என்ன, அவ்வளோ 2 பேரும் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் விளையாடுறது. கிளம்புங்க 2 பேரும் ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு தூங்குங்க போங்க. இல்லை இல்லை நாங்கள் போக மாட்டோம், நீங்களே கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே போய் படுத்துக்கிறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் 2 பேருமே தூக்கிக்கிட்டு இப்போ மேலே ரூமுக்கு வந்துட்டு 2 பேரும் குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விடுறீங்க. ஜியா தூங்காத, உட்காரடி. தூக்கமாக வருது மம்மி. ஏன்டி இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவளை படுக்க வச்சுட்டு ஸோ தேஜனும் அப்படியே ஜியா பக்கத்துலேயே படுத்துக்கிறான். ஸோ 2 பேருக்கும் பிளாக் நைட்டை பூத்தி விட்டுட்டு இங்கே பாருங்க நல்லா தூங்கணும்னா இங்கே பாரு தேஜூன்,
பாப்பா பார்த்துக்கோ. அதே மாதிரி ஜியா அண்ணனை தொல்லை பண்ணக்கூடாது என்ன? ம் சரி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தூங்க ஆரம்பிச்சிருப்பா. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கள் அப்படியே கீழே இறங்கி வரீங்க. அங்கே பார்த்தா தயம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். தயம் காஃபி எதுனா குடிக்கிறீங்களா? இல்லை இல்லை எதுவும் வேணாம். ஆமாம் எவ்வளோ வேலை தான் பாப்பா வந்து உட்காருவா. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும். இல்லை உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். ஆஃப்டர்ஸ் நீங்களும் வந்து உட்காருங்க. வயன் உன்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்பேன். நீ எதையும் யோசிக்க மாட்டல்ல என்னை பற்றி தப்பா? ஆ என்னது? அது அது வந்து வயன் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க. தயம் இதை நான் உங்ககிட்ட ரொம்ப நாள் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சொல்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை. ஆனால் இன்னைக்கு நீ நான் தேஜு ஜியா 4 பேரும் ஒரு ஃபேமிலியாக இருந்தது எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வயன். அதான் கேட்குறேன் கல்யாணம் பண்ணிக்கலாமா? இத்தனை நாள் வரையும் நம்ம உலகத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இப்போ நான் கேட்குறேன், மனசார கேட்குறேன், எனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. வயன் நீ இன்னும் பழசது மறக்கலையா? இல்லை தயம் மறக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவரே என்னை மறந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக தான் இருப்பார். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க தயம், நான் நல்லா யோசிச்சு சொல்கிறேன். டேக் யூர் ஓன் டைம் வயன். நீ என்ன சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்லியிருப்பான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் அந்த மொமெண்ட் போயிருக்கோம். ஸோ அப்படியே கொஞ்சம் டேஸஸ் பாஸ் ஆரம்பிக்குது. அப்படி தான் நைட் போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ நீங்கள் போயிட்டு 2 பேரும் எழுப்புறீங்க. பார்த்தா தேஜனுக்குன்னா ஃபீவராக இருக்குது. பிகாஸ் அவன் ஐஸ்கிரீம் நிறையா சாப்பிட்ருப்பான் போல். தேஜு மம்மி எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா ஆச்சு? தெரியல மம்மி, ஃபுட் நேற்று ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிட்டுட்டேன், ஜியா ஓடுது அதான் அப்படின்னு சொல்கிறப்பா ஜியா வந்து அண்ணா சாரிண்ணா. பரவாயில்ல இருக்கட்டும். அப்போ நீங்கண்ணா என்ன சாரி கேட்குறா? எல்லாம் ஒன்னால தான் ஜியா. சாப்பிட முடிஞ்சா வாங்கியிருக்கணும், தேவையில்லாமல் அவனுக்கு ஏன் கொடுத்த? அவனுக்கு தான் ஐஸ்கிரீம் ஒத்துக்காதுல்ல. மம்மி சாரிண்ணா வேணும்ட்டு பண்ணல ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டி விட்டு வரீங்க. அவள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே வரா. தேவை பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் அழுகுறா? மம்மி திட்டுட்டாங்க டாடா. ஏன் திட்டினாங்க அம்மா? இல்லை தேஜனுக்கு உடம்பு சரியில்லை, நான் தான் ரீசனா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அம்மா கோதை திட்டிருப்பாங்க, நான் போய் பேசிக்கிறேன். வயன் எதுக்கு பாப்பாவை திட்டினா? அப்புறம் என்ன தயம், அவகிட்ட அப்பவே சொன்னான் ஐஸ்கிரீம் கம்மியாக வாங்கி சாப்பிட்றீ, அண்ணனுக்குலாம் கொடுக்காது, அவனுக்கு ஒத்துக்காதுன்ட்டு. அப்படியே மீறி வாங்கி சாப்பிட்டுட்டு தேஜன் கொடுத்துட்டா. பாருங்க தேஜனுக்கு உடம்பு சரியில்லை. தயம் நீங்களே அவளை கிளப்பி ஸ்கூலில் போய் விட்டு வாங்க, நான் தேஜனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. அப்போ ஜியா வந்துட்டு மம்மி என் மேலே கோவமா இருக்கியா? ஆமாம். சாரி மம்மி. ஓடி சாரிலாம் ஒன்றும் வேணாம், என் பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆக்கிட்டல. மம்மி நம்ம ரெண்டு பண்ணலாம் அண்ணனுக்காக போ ஒரு பேச மாட்டேன்னு சொல்லிட்டு கிட்ட கோச்சுக்கிறீங்க. அவன் வந்துட்டு கிட்ட வந்துட்டு மம்மி மம்மின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கா. உங்களுக்கு சிரிப்பு தான் வருது. என்னடி பண்ணிட்டீ? என்ன நீங்களும் சொல்கிறீங்க? ஆமாம் நானும் சொல்லுவேன், தப்பு பண்ணல, அதனால தான் அவன் அப்படி சொல்கிறேன். சரி நீங்கள் சொல்லிக்கோங்க, அண்ணா என்கிட்ட பேசுங்க. சரி சரி நான் பேசுகிறேன், ஸ்கூலுக்கு கிளம்பு. இல்லை இல்லை அண்ணா இல்லாமல் நான் போக மாட்டேன். அப்பா மம்மி பேச மாட்டேன். இல்லை இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பியிருப்பா. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ தயம் அப்படி அவளை ஸ்கூலில் இறக்கி விடுறான். ஸோ இங்கே பாரு டாடா சீக்கிரம் வந்துடுவேன், எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே வெயிட் பண்ணுவேண்ணா. சரி ஓகே டாடான்னு சொல்லிட்டு அவளும் தயம் பாய் சொல்லியிருப்பான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ ஸ்கூலுக்கு வந்துட்டோனே இது பக்கம் மோஜினா அவனுக்கு இன்னைக்கு அவனோட அண்ணன் அவனை தெரிஞ்சவனே சும்மா கலாய்ச்சிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு கட்டத்தில் கோவம் வந்து அப்படி தள்ளி விட்டுறா. அவன் போய் விழுந்துடுறான். பாரு உனக்கு அவ்வளோதான் மரியாதை இருக்காது, சும்மா சும்மா என்னை பண்ணி டீத்தின்னு சொல்லிட்டு இருந்தேன்னு பார்த்துக்கோயா, அப்புறம் 2 பல்லையும் எடுத்து விட்டுருவேண்டா அப்படின்னு திட்டி போயிட்டுருப்பா. ஸோ அவனா
என்ன நீ அடிச்சிட்டியா? இரு இரு, இன்னைக்கு எங்க அங்கிள் வரட்டும் உன்னை போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இது பண்ணியிருப்பான். ஸோ ஆஃப்டர் அப்படிதான் கொஞ்ச நேரம் போயிருக்கோம். இந்த பக்கம் பார்த்தா இப்போ ஜங்குக் அங்கே தான் வெளியே வெயிட் பண்ணிருக்கான். பார்த்தா இந்த பக்கம் மூச்சு ஒரு மாதிரி சோகமாக வர்றது பார்த்தோன்னே, என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை அங்குள், அது வந்துட்டு அந்த பொண்ணு இருக்கால, இந்த பொண்ணு, அதான் அந்த பன்னி டீத்தி. அவன் என்ன பண்ணா? தள்ளி விட்டுட்டா தெரியுமா எல்லார் முன்னாடியும். அவள் மோசமான பொண்ணு. நீ என்ன பண்ண அவள? அது அவளை கலாய்ச்சா அப்புறம் என்ன பண்ணுவா பாரு. யாரையும் நம்ம கலாய்க்க கூடாதுன்னா போங்க அங்குள், சும்மா சும்மா பேசிட்டே இருக்கீங்க, நான் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே காரில் பேர் உட்காந்துக்கிறான். இப்போ ஜியா அங்கேருந்து அப்படியே க்யூட்டாக நடந்து வந்துட்டு இருக்கா. இப்போ ஜங்கு பண்ணிட்டு ஜியா மேடம், இல்லை உங்களை பன்னின்னு சொன்னால் பிடிக்காது, அதான் ஜியா மேடம்ன்றேன். சரி சொல்லிக்கோங்க, வர்றேன். என்னாச்சு, ரொம்ப கோவமாக போயிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு மூச்சு தள்ளி விட்டான், பாவம்ல அவ. ஓ, தள்ளி விட்டு ஃபீல் பண்ணுறேன் நீனு? ஆமாம், ஆனால் அவன் பண்ண தப்பு தானே அங்கிள், கிண்டல் பண்ணக்கூடாது தானே யாருமே. ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான், அவன் பண்ண தப்பு தான், ஆனால் நீ தள்ளி விட்டது தப்பு தானே. சாரி அங்கிள். சரி, அதை நீ மோச்சிக்கிட்டே சாரி சொல்லுவா. சரி சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவளும் வந்திருப்பா. இந்த பக்கம் மோச்சி க்யூட்டாக உட்காந்துட்டு கோச்சிட்டு இருந்திருப்பான். மோச்சி வாடா. நான் வரமாட்டேன் அங்குள். வாடா, அவள் சாரி கேட்க வந்திருக்காடா. இல்லை அவள் சாரிலாம் ஒன்றும் கேட்க வேணாம். டே வாண்டேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே அவனு வந்துடான். ஜூன், இனிமே உன்னை நான் மோச்சின்னு கூப்பிட மாட்டேன், அதே மாதிரி நீ என்னை பன்னி டீத்தின்னு கூப்பிடக்கூடாது. கூப்பிட மாட்டியா? ப்ராமிஸா கூப்பிட மாட்டான், ஓகேவா? சரி, நானும் கூப்பிட மாட்டேன். சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜியா கேட்குறா. அவனும் வந்துட்டு சிரிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும். இப்போ ஜங்கு சிரிக்கிறான். அப்பா, ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க, அப்படியே இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இருந்தீங்க, இனிமே இதே மாதிரி தான் ஒத்துமையாக இருக்கணும்னா சரியா? தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா க்யூட்டாக சிரிக்கிறா. ஜங்குக்கும் அதே மாதிரி சிரிக்கிறது பார்த்தோன்னே அங்கே நம்ம ரெண்டு பேரும் ஸ்மைலும் ஒரே மாதிரி இருக்குல்ல? ஆமாம் இருக்கு, அழகாக க்யூட்டாக இருக்குது. அங்கிள் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே ஜியாவை தூக்கிக்கிறான். ஸோ அவன் பொண்ணுன்னு தெரியாமலே எங்க ஸ்மைல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் அழகாக க்யூட்டாக சிரிக்கிறாங்க. ஸோ ஒரு கிளிக், அவ்வளோதான், செம்ம க்யூட்டாக இருக்குது. ஜியா, இந்த அப்படியே பத்திரமா வச்சுக்கிறேன் ஃபோனில், சரியா? உங்ககிட்ட நம்பர் இருக்கா? இல்லை அம்மா நம்பர் தான் இருக்கு. அப்படியா? சரி, உங்கள் அம்மாவுக்கு நான் சென்ட் பண்ணவா? இல்லை வேணாம், அம்மா திட்டுவாங்க, ஸ்ட்ரேஞ்சர் கூட எதுக்கு ஃபோட்டோ எடுத்தோன்ட்டு. நீங்கள் அனுப்ப வேணாம், நான் அப்பப்போ கேட்பேன்ல, அப்பப்போ காமிங்க என்ன? சரி, ஓகே. என்ன எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிருக்கா? உங்கள் அப்பா வரலையா? வருவார், கொஞ்சம் நேரம் ஆகும், அப்பா மீட்டிங்கில் இருப்பார், அதனால தான். சரி, உன் அண்ணன் வரலையா அன்னைக்கு? இல்லை நேற்று நாங்கள் ஃபேமிலியோட வெளியே போயிருந்தோம்மா, அப்போ ஐஸ்கிரீம் நிறையா ஆர்டர் பண்ணிட்டேன், சாப்பிட முடியலன்னு எங்கள் அண்ணன்ட்ட கொடுத்துட்டேன்னா அவனுக்கு ஃபீவர் வந்துருச்சு, அதனால அவன் வரல இன்னைக்கு. ஓ அப்படியா? சரி, ஓகே. சரி வாங்க, அங்கே போய் உட்காரலாம். என்ன சாப்பிட்றீங்களா ரெண்டு பேரும்? இல்லை எனக்கு இது வேணாம்னு சொல்லிட்டு மோச்சி சொல்கிறான். ஆனால் ஜியா மட்டும் இல்லை எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அங்கிள். ஐஸ்கிரீமா? அதெல்லாம் வேணாம். இல்லை எனக்கு வேணும், ப்ளீஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்குறா. சரி சொல்லி ஜங்குக்கும் அவளை கூப்பிட்டு போயிட்டு, சரி உனக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும்? எனக்கு வந்துட்டு ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீம் வேணும். ப்ளூபெர்ரியா? ஆமாம், மை ஃபேவரட், வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்குறா. அதுக்கப்புறம் ஜங்குக்கும் வாங்கி கொடுத்துருப்பான். ஸோ அவன் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. பாரு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வீட்டுக்கு போயிட்டு ஹாட் வாட்டர் வச்சு குடிச்சணும்னா? ஓகே, நீங்களும் எங்கள் அம்மா மாதிரியே சொல்கிறீங்க. அப்படியா? சரி, ஓகே. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவை அப்படியே அவள் ஆப்பில் வச்சுருக்கான். ஸோ அவள் க்யூட்டாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கா. மூஞ்செல்லாம் இது பண்ணிக்கிறா. ஸோ ஜங்குக்கு தான் அவன் கர்ச்சிஃப் வச்சு அப்படியே தொடச்சி விடுறான். பாரு, ஐஸ்கிரீம் ஒழுங்காக சாப்பிடுனா? ஓகே அங்குள் இங்கே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. அப்படியா? அழகாக இருக்கண்ணா. சரி, அங்கிள் கல்யாணம் பண்ணிக்கிறியா? இல்லை பண்ணிக்க மாட்டேன், நான் ரொம்ப குட்டி பொண்ணா இருக்கேன்னு இப்படி பண்ணிக்கிறது. நீங்கள் வேணா வெயிட் பண்ணுறீங்களா? நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சீரியஸாகவே பண்ணிக்கிறியா?
ம். சீரியஸா பண்ணிக்கிறான். ம். சரி ஓகே. வெயிட் பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் கலாய்ச்சிருப்பான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இந்த பக்கம் செம்ம ஃபன்னா போயிட்டுருக்கு. ஸோ எப்படின்னா ஜூனும் ஜியாவும் க்யூட்டாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தயங்க வந்திருப்பான். ஸோ வந்துட்டு எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்கா. தென் இவங்கெல்லாம் எங்கே உட்காந்துருப்பாங்கன்னா இந்த ஸ்கூல்லேயே அந்த பார்க் ஏரியா மாதிரி இருக்குல்ல அங்கே தான் இருந்திருப்பாங்க. ஸோ ஜியாவோட சவுண்டு கேட்டவுடனே ஜியா ஜியான்னு சொல்லிட்டு வந்தோடனே இந்த பக்கம் அவள் வந்துட்டு டேடா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. ஸோ இந்த பக்கம் தயங்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா? டாடா என்ன சொன்னா? என்ட்ரன்ஸ் கிட்ட தானே வெயிட் பண்ண சொன்னா. இல்லை இல்லை வன்னி அங்கிள் வந்திருந்தாரா, அவர் கூட இருந்தான், அதனால தான். வன்னி அங்கிளா? யாரு அப்படின்னு சொல்கிறப்பா இப்போ ஜம்மு வந்திருப்பான். சார் குழந்தை எதுவும் திட்டாதீங்க, தனியாக இருக்க பயமா இருந்துச்சுன்னா அதான் நானும் அப்படியே இருந்துட்டேன். இல்லை சார் சாரி சார் தெரியாமல். இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும். அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணல சார் உங்களை? இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல, ரொம்ப நல்லா பண்ணேன். ஓகே ஜியா அங்கிள் கிளம்புறேன்னா? ம். அங்கிள் அங்கிள் மறந்துடாமா நீங்கள் வரணும்னா என் அண்ணனோட பர்த்டே பார்ட்டிக்கு நெக்ஸ்ட் வீக் ஓகேங்களா அங்கிள்? ம் கண்டிப்பாக அங்கிள் வரேன் அப்படி சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். ஆஃப்டர் ஜூனும் அவனும் அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. இதே செத்தாயாங்கண்ணா அப்படியே அவனை கூட்டு வந்துட்டு இருக்கான். அதான் அச்சு அச்சு தும்பிக்கிட்டே இருக்கா. என்னாச்சு உனக்கு? இந்த ஒன்றும் இல்லை டாட்டா, கோல்டு பிடிச்சிக்குச்சு. கோல்டு எப்படி பிடிக்கும் உனக்கு? ஐஸ்கிரீம் சாப்பிட்டான் தானே பார்த்தேன், அதான் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு. உங்ககிட்ட எத்தனோட சொல்லியிருக்கான் சாப்பிடக்கூடாதுன்ட்டு? நான் என்ன பண்ணுறது, பசிச்சுதான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக சொல்லிட்டு இருக்கா. அவங்கன்னா சிரிப்பா ஆகுது. க்யூட்டாக பேசி அப்பாவை கோத்துருன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறா. அழகா இருக்கு என் பொண்ணு அப்படின்னு தயம் அவளை கொஞ்சிட்டு இருக்கான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ 2 பேருமே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ வந்து தும்புறதை பார்த்தோன்னே தேஜன் சிரிக்கிறா. என்ன ஜியா அண்ணனோட தும்பல் உன்கிட்ட வந்துடுச்சா? இல்லை இல்லை இது வேற தும்பல், நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேனே இன்னைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் பார்த்து முறைக்கிறீங்க. அவன் நான் டேடா டேடான்னு சொல்லிட்டு ஓடி வந்துக்கிறா. இந்த பக்கம் தயாங்க சிரிக்கிறான். ஏன் விடு விடு. இல்லை இல்லை தள்ளுங்க தள்ளுங்க முதல்ல, நானே அவனை இப்போதான் சரிப்படுத்தினா அடுத்தது இவ வந்துட்டாளா? இல்லை இல்லை ஜியா நீ அப்படியே தும்மிக்கிட்டே இரு, மம்மி எதுவுமே பண்ண மாட்டேன். மம்மி இல்லைல்ல நீ தும்ப மாட்டேன், இல்லைன்னா என்ன இது பண்ணு, எனக்கு டேப்லெட் கொடு, இல்லைன்னா எனக்கு சரியாகணும், அப்போதான் ஐஸ்கிரீம் சாப்பிட முடியும். ஓகே என்ன ஐஸ்கிரீமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிக்க ஓடுறீங்க. அவனை க்யூட்டாக ஓடி போயிடுறா. ஆஃப்டர் அந்த மொமெண்ட் ரொம்ப அழகாக போகுது. செம்ம ஸ்மைலிங்க, ஒரு அழகான குடும்பம் மாதிரியே இருக்கு. ஸோ அப்படிதான் கொஞ்ச நேரம் போயிருக்கோம். இதே சைடு இப்போ 2 பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. தயங்க நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. 2 பேரும் சேட்டை மட்டும் அப்படி பண்றாங்க இல்ல? ஆமா ஆமா 2 அப்படியே தான், உன்ன மாதிரி ஒண்ணு என்ன மாதிரி ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தயங்க ஒரு மாதிரி சொல்லியிருப்பான். என்ன சொன்னீங்க தயங்? இல்ல இல்ல என் பையன் என்ன மாதிரியும் உன் பொண்ணு அப்படி இல்ல இல்ல அவ என்ன மாதிரி கிடையாது, அவ அப்படி ஜங்குக் மாதிரி தான். எனக்கு தெரியும் என் பொண்ணு அப்படியே ஜங்குக் மாதிரியே தான் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே தயவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லை தயம் அது ஏதோ இல்லை எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே போயிடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு தயவுங்க ஹர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் அப்படி தான் கொஞ்ச நேரம் போயிருக்கோம். ஸோ அப்படியே ஒரு 3 days பாஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஜிமன் அவன் ஆஃபீஸில் தான் இருக்கான். அவனுக்கு ஒர்க்குன்னா அதிகமாக கொடுத்துருக்காங்க, செம்ம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஜங்குக்கும் உங்களை தேடி நிறைய இடத்துக்கு போயிருப்பான், நீங்கள் கரெக்டாக எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. பட் உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவுமே சரியாகவே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ ஜிமன் இப்போ ஜங்குக்கு கால் பண்ணுறான். அப்போ ஜங்குக்கு அட்டன் பண்ணுறான். ஹலோ சொல்கிறான் மச்சான், நீ எங்கே இருக்க? நான் என்ன தேடி வந்திருக்கேன். சொல்ல என்ன விஷயம்? இல்லைடா எனக்கு ஒரு ஃபைல் தேவைப்படுது, அது இன்னைக்குன்னு பார்த்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டான், அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறியா? எந்த ஆஃபீஸ்டா? என் ஆஃபீஸ் கிடையாது, நான் வேற ஒரு ஆஃபீஸ்க்கு மீட்டிங் வந்திருக்கேன். கிம் குரூப்டா? சரி ஓகே நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கும் வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஃபைலெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ அந்த ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டுருக்கான். ஸோ வரப்பவே அவனுக்கு ஒரு சின்னதாக இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். ஸோ அவங்ககிட்ட சரி நான் ஒரு 5 மணிக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன், இந்த வாட்டினாச்சும் கிடச்சிரும்ல? சார் கண்டிப்பாக கிடச்சிரும், நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, உங்கள் ஒய்ஃபை நீங்கள் இந்த வாட்டி கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்படியே ஜங்குக்கு இப்போ தான் கொஞ்சம் ஹோப் வந்திருக்கும். தென் இப்போ இவன் ஜிம்மனோட ஆஃபீஸ்க்கு, தட் மீன்ஸ் ஜிம்மன் இப்போ மீட்டிங் வந்திருக்க ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான். ஸோ அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்.
மச்சான் எங்கே இருக்கேன்? நான் ஆஃபீஸ் வந்துட்டேன். டேய் நான் மேலே செகண்ட் ஃப்ளோர் இருக்கேன்டா, வந்து கொடுக்குறியா? ஆ நான் ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். டேய் இல்லைடா, எனக்கு டைம் ஆகுது. மச்சான் மச்சான் ப்ளீஸ்டா வாடான்னு சொல்லிட்டு அவனை இது பண்ணியிருப்பான். ஆஃப்டர்வர்ட்ஸ் வந்துட்டு ஜங்குக்கு இப்போ லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா உள்ள தேஜுனும் இவனும் இருக்காங்க, ஜியாவும். ஜங்கு பார்த்துட்டு, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிருக்கீங்க? அங்கிள் அங்கிள், இது எங்களோட ஆஃபீஸ் தான். எங்கள் அப்பா தான் இந்த கம்பெனியோட ஓனர். ஓ, உங்கள் அப்பாவோட ஆஃபீஸா? அப்புறம் என்ன வந்திருக்கீங்க எங்கள் 2 பேரும்? ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா அப்பாக்காக ஃபுட்டு கொடுக்க வந்திருந்தாங்க, நாங்களும் அப்படியே வந்துட்டோம். ஓ சரி சரி, அங்கிள் உங்கள் கூட வரலாமா? ம் வாங்க வாங்க, நாங்கள் 2 பேர் விளையாண்டுட்டு இருக்கோம் லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு. ஏன்னா அப்படிலாம் பண்ணக்கூடாது, 2 பேர் மாட்டிக்கிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை இல்லை மாட்டிக்கலாம் மாட்டோமே அப்படின்னு சொல்லி ஜியா சிரிச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் தேஜுன்னா அதான் சொன்னா தானே நம்ம 2 பேரும் மாட்டிப்போம் அங்குள்ள சொல்கிறாரு பாரு. இல்லைன்னா நீங்கள் எப்போ பார்த்தா அழுதுகிட்டே இருக்கீங்க அண்ணா, போங்கண்ணா அப்படி சொல்லிட்டு அவள் கலாய்ச்சிட்டு இருக்கா. ஜங்குக்கு சிரிப்பு வருது, இந்த வயசுல எவ்வளோ போல்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஆஃப்டர்வர்ட் ஜங்குக்கு உள்ள வந்துடுறான். ஸோ 2 பேருமே இப்போ லிஃப்ட்லேருந்து இறக்கி விடுறாங்க. நீங்கள் சொன்ன ஃப்ளோர் வந்துருச்சு, பாய் பாய் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை இல்லை 2 பேரும் வெளியே வாங்க. இல்லை இல்லை அங்கிள், நாங்கள் 2 பேரும் லிஃப்ட்டில் போயிட்டு போயிட்டு விளையாண்டுருக்கோம், நாங்கள் வரமாட்டோம். 2 பேரும் வரல அப்புறம் பார்த்துக்கோங்க, உங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லி கொடுத்துருவேன். வேணாம் வேணாம் நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் க்யூட்டாக வந்துடுறாங்க. ஸோ இந்த சைடு இப்போ நீங்கள் தயவுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்துருப்பீங்க, தயவு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். ஸோ அவன் வந்துட்டு வயன் என்ன யோசிச்ச? அது தயம், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். வயன் கண்டிப்பாக தயம், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நானே யோசிச்சு பார்த்தேன், இத்தனை வருஷம் உங்கள் கூட இருந்திருக்கேன், என்னை நல்லபடியாக பார்த்துருக்கீங்க. என் பொண்ணை உங்கள் பொண்ணா? வயன் தயவு செஞ்சு அப்படி சொல்லாத. நான் ஜியாவை எப்போவுமே உன் பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. தேஜுன் மாதிரி தான் அவன் எனக்கும், அதே மாதிரி தேஜுன்னு நீ அப்படி தான் பார்த்துருக்க. நான் முடிவு பண்ணது கரெக்டு தான் நினைக்கிறவன், நீயும் அதே மாதிரி தான் நினச்சிருக்க. நம்ம 2 பேருமே இன்னும் ஒரு மாதத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம். உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு சந்தோஷம் தான் தயம். அப்புறம் ஐ லவ் யூ அப்படின்னு தாங்க சொல்லியிருப்பான். நீங்கள் அவனை பார்த்துட்டு அப்படி சிரிச்சுட்டு நின்றுருக்கீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ தேஜுனும் இவங்களும் 2 பேரும் ஓடி வந்துடுறாங்க உள்ள நீங்கள் சொல்கிறதுக்குள்ளே. அப்போ தேஜுன் வந்துட்டு மம்மி மம்மி எங்களுக்கு பசிக்குது, எங்களுக்கு ஃபுட்டு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறப்பா தேங்க வந்துட்டு டேடா ஊட்டி விடவா? ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே அழகாக ஃபுட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். 2 பேருமே க்யூட்டாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு பிஏ வந்துட்டு லாரா தான் உள்ள வரா. சார் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கான் அப்படியே உள்ள வர, வெளில வெயிட் பண்ண, ஃபேமிலியோட இருக்குன்னு தானே தெரியுது தானே உனக்கு? சார் அது ஒன்றும் இல்லை, எல்லாம் வந்துட்டாங்க மீட்டிங்காக, அதான் சார் சொல்ல வந்தேன். வரேன் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பான். என்னங்க நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன். இல்லடி பரவாயில்ல இருக்கட்டும். இல்லை இல்லை நீங்கள் கிளம்புங்க, நான் பாப்பாங்களுக்கு சாப்பாடு ஊட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லியிருப்பீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் எப்போ தயவாங்கோ அங்கே வந்துடுறான். ஸோ 2 பேர்ட்டையும் சொல்கிறான், இங்கே பாருங்க மம்மியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுண்ணா. ஓகே ஓகே டாடா 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 நானும் உங்கள் கூட மீட்டிங் வரேன். இல்லை இல்லை இங்கே தான் இருக்கணும், டாடாக்கு முக்கியமான மீட்டிங். இல்லை இல்லை நானும் வருவேன்னு சொல்லிட்டு அவன் அடம் பிடிக்கிறான். நீங்கள் நான் அது பிடிக்கிறீங்க, எனக்கு நீங்கள் கிளம்புங்க வயன், நீங்கள் போங்க எல்லாம் பின்னாடி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணி விடுறீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் தயவங்க அப்படியே உள்ளே வரான். தயவங்க அப்படியே வெளியே வந்திருப்பான். தேஜன் அழுதுகிட்டே இருந்திருப்பான். தேஜன் அமைதியாரு, இல்லை மம்மி பேச மாட்டேன். இல்லை நான் டாடா கிட்ட போவேன், எனக்கு டாடா வேணும், டாடா கூட நான் மீட்டிங் போவேன். இல்லை இல்லை நெக்ஸ்ட் டைம் டாடா கூட போகலாம். இல்லை இல்லை நான் போவேன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கான். இந்த பக்கம் ஜியா பார்த்துட்டு குழம்பெல்லாம் கொட்டியிருப்பா போல, அடியே என்னடி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை விட்டுறீங்க. தேஜுனா இப்போ ஜியா கிட்ட வந்திருப்பீங்க. தேஜுனா அப்படியே நேராக மீட்டிங் நடக்கிற ரூமுக்குள்ளே ஓடி போயிடுறான். நீங்கண்ணா ஐயோ ஓடிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே டோரை திறந்துட்டு வெளியே வந்துட்டு தேஜுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஜங்கு அதே இடத்துல நின்றுட்டு ஒரு கால் பேசிகிட்டு இருந்திருப்பான். ஸோ அந்த வாய்ஸ் அவனுக்கு எங்கேயும் ஃபெமிலியரான மாதிரி இருக்கு. ஸோ நீங்கண்ணா தேஜுன் எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கப்பா. ஸோ அங்கே பார்த்தா லாரா வந்துட்டு அப்படியே தேஜனை கூட்டிகிட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. மம்மி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணிக்கிறான். மேம் உள்ள மீட்டிங் நடந்துட்டு இருக்கு குழந்தை. இல்லை இல்லை அவன் தெரியாமல் வந்துட்டான். தயம் எங்க ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருக்காரு மேம். சரி ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் குழந்தைய வாங்கிட்டு அப்படியே தூக்கிட்டு திரும்புறீங்க.
பார்த்தா அவங்க முன்னாடி ஜங்குக் நிற்கிறான். ஜங்குக் அப்படின்னு நீங்கள் ஷாக்காக நின்றுட்டு இருக்கீங்க. அவன் கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ். அயன் அயன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வரதுக்குள்ளே இப்போதான் வந்துட்டு தேஜோன் டாடா ஆண்டிங்களா, நானும் அவங்க கூட தான் இருப்பேன் மீட்டிங்களா, மம்மி கிட்ட போகலாம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி எழுதிட்டு போகிறான். அப்போ ஜங்குக்னா டாடாவா மம்மி கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்கான். வயன் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை தயா. தேஜன் வா போலாம், நான் கூட்டு போகிறேன். இல்லை இல்லை பரவாயில்ல, அவன் இருக்கட்டும், நீ ஜியாவை கூட்டி கிளம்புனா. சரி ப்ளீஸ் சொல்லிடு. இப்போ நீங்கள் அப்படியே ஜங்கு கிட்ட கொஞ்சம் கிராஸ் ஆகி போகிறீங்க. இப்போ தயா அப்படியே உங்களை கண்டிருக்க மாட்டான் நீங்கள் ஒரு மாதிரி போனதா. ஸோ அவன் இப்போ உங்கள் ரூம்குள்ளே தான் போயிருப்பீங்கன்னு அவன் நினச்சிட்டு இருப்பான். பட் நீங்கள் ரூம் கிட்டே போயிருக்க மாட்டீங்க. அந்த ஆஃபீஸில் ஒரு பால்கனி மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அங்கே வந்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஜங்குக்கோ அங்கே தான் வந்திருப்பான். வயன் என்கிட்ட பேசக்கூட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு டேர்ன் பண்ணி உங்களை கேட்குறான். உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு ஜங்கு, என்ன இருக்கு? நம்மளதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நான் ஒரு மனைவியும் கிடையாது, நீங்க என்னோட புருஷனும் கிடையாது. நம்ம 2 பேருக்கான உறவு முடிஞ்சு போச்சு. என்ன பேச இருக்குது ஜங்கு, சொல்லுங்க. நீ சொல்றது கரெக்ட் தான், நமக்குள்ளான உறவு முடிஞ்சு போச்சுதான். ஆனா எனக்கு உன் மேல இருக்க காதல் முடியலையே வயன், முடியலையே. நீ ஏதோ ஒரு இடத்துல சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன். நான் உனக்கான குடும்பத்தை உருவாக்கிட்டு சந்தோஷமா இருப்பேன் நான் எதிர்பார்க்கல. ஆனா எனக்கு சந்தோஷம் தான் வயன், எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி ஜங்கு பேசிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு தயவங்க வந்திருப்பான் அந்த இடத்துக்கு. வயன் அப்படின்னோடனே ஆக்சுவலி தயவங்க லைட்டா கேட்டிருப்பான். வயன் ஜியா அழுதுட்டு இருக்கா, நீ வரியா? வரியா வயன்? வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்க போயிருப்பீங்க. இப்ப தயவங்க அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். ஜங்குக்கு ஒரு மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு, நீங்க யாரு முதல்ல? அது நீங்க யாரு முதல்ல நான் கேட்டேன். நான் எனக்கு தெரிஞ்சவங்க. தெரிஞ்சவங்கன்னா எப்படி? அவளோட எக்ஸ்பென்ட். ஓ நீ தான் அந்த ஜங்குக்கா? எதுக்கு இப்போ அவள் லைஃப்ல வந்திருக்கா? இங்கே பாரு, நீ அகைன் அவள் லைஃப்ல வந்து அவளை கெடுக்கணும்னு நினைக்காத. அவள் இப்போ என் பொண்டாட்டி, எனக்கும் அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு. என்ன? ஆமா, ஜியா எங்களோட குழந்தை. அவளுக்கு 5 வயசு ஆகுது. அப்பே நீ புரிஞ்சுக்கலாம் சரியா? இன்னொன்று, என் ஃபேமிலிக்குள்ளே நீ நுழையன்னு நினச்சேன்னு பார்த்துக்கோ, உனக்கு மரியாதை இருக்காது. நான் மோசமானவன், உனக்கு அவ்வளோதான் மரியாதை இருக்காது அப்படின்னு தாங்க திட்டுறான். இல்லை சார், நான் வரமாட்டேன். அவளை சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அவள் கிடையாது, அவங்க. அவள் என்னோட ஒய்ஃப். நான் மட்டும்தான் அவளை அப்படி சொல்ல முடியும். சாரி சார், அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. எனக்கு தெரியும், உன்ன மாதிரி பாதிலே வீட்டை விட்டு அனுப்புகிற ஆள் கிடையாது நான். அவளை நான் அதிகமாக காதலிக்கிறேன். அவளை நல்லாவே பார்த்துப்பேன், எனக்கு அது தெரியும். இதுக்கப்புறம் அவள் லைஃப்பில் வர்றதை பார்த்தேன், மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு தவங்கண்ணா செம்மையாக திட்டி விட்டு போகிறான். இப்போ ஜிமன்னா அதெல்லாம் கேட்டிருப்பான் போல. ஸோ அவன் வந்துட்டு, சார் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இப்போ அவன் என்ன தப்பாக பேசிட்டான்? நீ பாருங்க, என்னதான் இருந்தாலும் அவன் ஒய்ஃபு, அவளுக்கு இருந்துட்டு போட்டோம். அதில் என்ன? இப்படின்னா 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா என்ன? இப்போ நான் எப்படி பார்த்தா அவள் என்னோட ஒய்ஃப், சரிங்களா? தேவையில்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க சார், உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்க அப்படின்னு ஜிம்மனே திட்டி விட்டு போயிருப்பான். இந்த பக்கம் ஜிம்மன் வந்துட்டு, டே மச்சான், என்னாச்சு? ஃபீல் பண்ணுறியா என்ன? ஃபீல் பண்ணலாம், எனக்கு என்னடா தகுதி இருக்குது? அவளை போய் சண்டை போட முடியுமா? அவள் என்ன நல்லா என்னை கல்யாணம் பண்ணிட்டு ஓடி வந்துட்டாளா இவன் கூட? வேணான்னு சொல்லிட்டு துரத்தி விட்டேன். அவளுக்கான லைஃப் அவள் பார்த்துக்கிட்டா. இதில் என்ன இருக்குது? நானும் தான் தப்பு பண்ணியிருக்கேன்.
என் வாய் நான் தப்பு பண்ணலையே. சந்தோஷமா இருக்கால்ல. அவளுக்கு ஒரு குழந்தை, ஒரு குடும்பம். என்னோட நல்லா லவ் பண்றான்டா. அவளை கிட்ட வந்ததுக்கே அவளை கத்துறான். அவள் நல்லாதான் பாத்துக்கிறான்டா அவன். எனக்கு சந்தோஷமா இருக்கு. எவன் சந்தோஷமா இருக்கால்ல, அது போதும்டா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் பேசிட்டு இருக்கான். அவ சந்தோஷமா தான்டா இருக்கா, எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லி அவன் மனசு சொன்னாலும் அதனால ஏத்துக்க முடியல. நீங்க இன்னொரு லைஃப்குள்ள போயிட்டீங்கன்ட்டு அவன் ஒரு மாதிரி ப்ரோக் ஆயிட்டு செம்மையா அழுகுறான். மச்சான் ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கால் வந்துகிட்டே இருக்கு. நான் ஒரு நாள் கிளம்பிடுறேன். மச்சான் நான் வரவாடா? இல்லை இல்லை, நான் போய்ப்பேன் மச்சான், நான் போய்ப்பேன். நீ எதுவும் நினச்சி வரி பண்ணாத. உன் ஃப்ரெண்டு அவ்வளோ சீக்கிரம்லாம் எதுவும் முடிவு எடுக்க மாட்டான், சரியா? வலிக்குதுடா, லைட்டா வலிக்குது. அவ ஏதோ ஒரு இடத்துல இருப்பா, அவகிட்ட மன்னிப்பு கேட்டா கூட ஒன்று சேர்ந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அப்படி இல்லைல்ல. இன்னொருத்தனோட வைஃப், ஒரு குழந்தைக்கு அம்மா. எதிர்பார்க்கலடா, மொத்தமா அவன் வாழ்க்கையில இருந்து போயிட்டான்னு என்னால எதிர்பார்க்க முடியல. என் வயது எனக்கு இல்லைல்ல. அவளை எழுதிட்டு முட்டாள் மாதிரி நின்றுட்டு இருக்கேன். முட்டாள்டா நான், ஒரு பெரிய முட்டாள். அவன் எனக்கு கிடைக்க கூடாது. நீ சொன்னது கரெக்ட் தான் ஜமன், அவன் எனக்கு கிடைக்க கூடாது. சந்தோஷமா இருக்கல்ல, அது போதும். என் பொண்டாட்டி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அது போதும்டா எனக்கு. அதுக்கு மேல என்ன வேணும் எனக்கு சொல்லு. அவ காதலிக்கிறப்பெல்லாம் அவளை அசிங்கப்படுத்தி நாய் மாதிரி துரத்தி விட்டல. இப்ப நான் லவ் பண்றேன், ஆனா என்ன சொல்றது, ரைட் பர்சன் அட் a wrong time, அந்த மாதிரி போச்சு. எனிவேஸ் அவ சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜங்குக் ப்ரோக் ஆயிட்டான். ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படிதான் அந்த டே போயிருக்கும். ஸோ அப்படியே ஒரு 2 நாள் பாஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஜங்குக்கை பற்றி யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் தயவங்க தான் உங்களை வந்து எதுனா சொல்லி கம்ஃபர்ட் பண்ணி ஜங்குக்கை பற்றி நினைக்காத மாதிரி அவன் பண்ணியிருப்பான். இதே சைடு பார்த்தா தயவங்க சீக்கிரமாகவே கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிடறான். பிகாஸ் அவன் ஏதாவது ரீசன் சொல்கிறான். இல்லை வயன், கல்யாணம் சீக்கிரம் பண்ணிக்கலாம். ஏன்னா இல்லை தேஜுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக டவுட் படுறான், அதான். ஆனால் தயம் இல்லை, நம்ம ஒரு 3 நாளே கல்யாணம் வச்சுக்கலாம், எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ தயம் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே, வயன் நீ ஜங்குக்கு நினச்சி, ஐயோ அப்பெல்லாம் இல்லை, அவரே கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு லைஃப்பில் தானே இருக்காரு, சந்தோஷமாக தான் இருப்பார், நானும் அதே மாதிரி மூவ் ஆன் ஆகுது தானே ஆகணும். கரெக்ட் வயன், இப்போ சொன்னி அதான் கரெக்ட். ஏன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இது பண்ணியிருப்பீங்க. ஸோ இதே சைட் ஸ்கூலில் பார்க்கலாம். ஸ்கூலில் பார்த்தா இந்த பக்கம் மோச்சி கிடையாது, வேற ஒரு கேங் வந்துட்டு இப்போ ஜீவா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. என்ன நீ பார்க்க தேஜுன் மாதிரியே கிடையாது, நீ வேற யாரோ மாதிரியே இருக்கா, நீ போய் சொல்லாத, தேஜன் ஒன்றும் அவன் அண்ணன் கிடையாது. யார் சொன்னா? தேஜன் தான் என் அண்ணன். இல்லை இல்லை, உன் கண்ணை பாரு அவ்வளோ பிக்கா இருக்கு, தேஜன் கண்ணு குட்டியா இருக்கு. அப்புறம் உன் லிப்ஸ் எல்லாம் உன்னோட டீத்தை பாரு எவ்வளோ பண்ணி டீத் மாதிரி இருக்குது, நீ வந்து தேஜனோட தங்கச்சி கிடையாது அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. தேஜன் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோதான்டா, 2 பேரும் அடிக்க போகிறேன் பாரு சொல்லிட்டு அடிக்க ஓடி வரான். ஸோ நீங்கன்னா அந்த குழந்தை வந்துட்டு அண்ணா அடிக்காத வேணாம், இல்லை இல்லை அவனுக்கு சும்மா வளரிட்டு இருக்காங்க, நீ மம்மி மாதிரி இருக்கா. இல்லை நான் மம்மி மாதிரியும் கிடையாது, டாடி மாதிரியும் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச அம்மா அப்பாவும் என்னை எங்கேருந்தோ எடுத்துட்டு வந்திருப்பாங்க போல. இல்லை இல்லை அவ போய் சொல்கிறான், அதை போய் நம்புறா. இல்லை இல்லை எனக்கு தெரியும், அவங்க இங்கேருந்து என்னை எடுத்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருக்கா. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்புறம் ஸ்கூல்லேருந்து வந்திருப்பாங்க.
அது ஜியா ஒரு மாதிரி சோகமா இருக்கா. ஸோ நீங்க வந்துட்டு என்னாச்சு? மேடம் வந்ததுலேருந்து சோகமா இருக்கீங்க. தேஜனுக்கு உனக்கும் சண்டையா என்ன? இல்ல இல்ல, அண்ணாலாம் ஒன்றும் சண்டை போடல. அப்புறம் அது நான் ஒன்று கேட்பேன், நீங்க எதுவும் நினைக்க கூடாது என்ன? சரி கேளு. நான் ஏன் அப்பா மாதிரி இல்லாம உங்களை மாதிரி இல்லாம வித்தியாசமா இருக்கேன்? நீங்க எங்க என்ன குப்பை தொட்டில இருந்து என்ன தூக்கிட்டு வந்துட்டீங்களா? யார் உனக்கு இப்படி சொன்னா? இல்ல இல்ல, ஸ்கூல்ல எல்லாரும் சொல்றாங்க அண்ணா பார்க்க அப்படியே அப்பா மாதிரி இருக்கான். ஆனா நான் உங்களை மாதிரி கூட இல்ல, நான் யார் மாதிரியும் இல்ல. எனக்கு தெரியும், நீங்க என்ன எங்கிருந்து கூட்டு தானே வந்தீங்க. ஷியா, எனக்கு தான் யார் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா? அப்பெல்லாம் கிடையாது, நீ மம்மி மாதிரி தான் இருக்கும். எல்லாம் நீ பாருங்க, உங்க ஐஸ் அவ்வளோ சின்னதா அழகா இருக்கு. என் ஐஸை பாருங்க, அந்த பிக்கா இருக்கும். அப்புறம் டீத் பாருங்க, எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கு. குழந்தையா இருக்கு ஜியா, அப்படி இருக்கு. இல்ல இல்ல, நான் வந்து உங்க மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்கப்பா. இப்போ தயவுங்கன்ட்டு யாரும் அப்படி சொன்னா? நீ டாடி மாதிரி இருக்க. இல்ல, அப்படிலாம் கிடையாது, நான் உங்களை மாதிரி இல்ல. இல்ல இல்ல, நீ டாடி மாதிரி தான் இருக்க. ஆனா டாடியோட சின்ன வயசு போட்டோ காமிக்கவா? அப்படி சொல்லிட்டு காமிக்கிறான். ஸோ பார்த்தோன்னே ஜியா அண்ணா, ஆ நானா? நானு, நீ இல்ல. இல்ல, நான் மாதிரி தான் இருக்கா, நான் தான் அது. அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஒரு எடிட் தான். அண்ணா, நீங்க பார்க்க என்ன மாதிரி இருக்கீங்க? இல்ல இல்ல, நீ தான் என்ன மாதிரி இருக்க. ம், அப்படியா? அப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கும் உங்களை மாதிரி கண்ணு வந்துருமா? ம், ஆமா ஆமா. இப்போ ஓகே தானே? நீங்க டாடி மாதிரி தானே இருக்கீங்க? ம், ஆமா ஆமா. இதை எடுத்துட்டு போய் நான் அவன் மூஞ்சிலே போடுவேன். நான் எங்க டாடா மாதிரி இருக்கேன்னு சொல்லுவேன். இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிருப்பீங்க ஜியா குட்டிமா. இதெல்லாம் பத்தி யோசிக்கூடாதுன்னா? உங்களுக்கு தெரியுதுண்ணா, மம்மியும் டாடியும் கல்யாணம் பண்ணிக்க போறோன்ட்டு. உங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்காக அகைன் பண்ணிக்கிறோம், சும்மா தேஜனோட பர்த்டேக்காக. ஓ அப்படியா? ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அவ செம்ம சந்தோஷமா இருக்கா. ஸோ இதை பக்கம் தான் அவங்கட்டு அப்படியே அவங்க ஷூட்டிங் மேலே கையை போட்டு, என்ன குழந்தைகிட்ட எதுனா சொல்லி சமாளிக்க மாட்டியா? இல்லை, என்ன சொல்றதுனே தெரியல, கேள்வி கேட்டுட்டே இருந்தா. அதான் பாரு, எதையும் யோசிக்காத. ஏன்னா ம் ம் சரி. இன்னும் 3 நாளில் கல்யாணம்னு சொன்னீங்க, அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டிங்களா? ம், நான் பார்த்துட்டேன். ஸோ வெட்டிங் ட்ரெஸ் எடுக்கணும். நீ கிளம்பலாமா? 6 மணிக்கு வரியா? உங்களுக்கு மீட்டிங் இல்லையா? இல்லை இல்லை, எனக்கு மீட்டிங் முடிஞ்சிச்சு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். ஆஃப்டர் வச்சு குழந்தைங்க 2 பேரையுமே வீட்டில் விட்டுட்டு இப்போ நீங்கள் 2 பேருமே கிளம்பி இப்போ வெட்டிங் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பீங்க. ஸோ தயவங்க அப்படியே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக அவங்களை காமிச்சிட்டு இருக்கான். உங்களுக்கு எதுவுமே பிடிக்கல? உங்களுக்கு எதுவுமே பிடிக்கலையா? ம், எதுவும் நல்லா இல்லை. பேசாமல் நம்ம சாரி எடுக்கலாமா தயம்? சாரியா? ம், நல்லா இருக்கும்ல. ம், சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயம் அப்படியே உங்களை சாரி எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்கான். ஸோ அங்கே பார்த்தா எல்லா சாரீஸும் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே ஒரு ரெட் கலர் பார்க்குறீங்க. ஆக்சுவலி அது ஜங்குக்கு ரொம்ப பிடிச்ச கலர். நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கனே, இந்த கலர் பிடிச்சிருக்கா உனக்கு? ஆ, சொல்ல பிடிச்சிருக்கா? ஆ ஆமாம். ஆனால் தயா, இது என்னோட வெட்டிங் சாரீ மாதிரியே இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, ஆனால் வயன் இந்த கலர் எனக்கு பிடிக்கல. ஆ இல்லை, நல்லா இல்லை வயன், ரொம்ப டார்க்காக இருக்குது, உனக்கு லைட் கலர் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு லைட் ப்ளூ எடுத்து கொடுக்குறான். இது வியர் பண்ணிட்டு வா, நல்லா இருக்கும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான். இதே சைடு நீங்கள் அதை ரெட் கலரே பார்த்துட்டே போகிறீங்க. ஸோ அங்கே இருக்கவன்ட்ட, இந்த கலர் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ரெட் சாரீஸ்லாம் தூக்கிட்டு போக சொல்லிடுறான். அப்படி வச்சு நீங்கள் அந்த சாரியை வேர் பண்ணுறது நிற்கிறீங்க. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பான். ஸோ 2 பேரும் ஷாப்பிங்கும் அப்படி தான் முடிஞ்சிருக்கோம். ஸோ இப்போ தான் அவங்கள வீட்டில் இறக்கி விட்டுட்டு, சரிவன் எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் கிளம்புறேண்ணா. ம், சரி ஓகே. எப்போ வருவீங்க? நான் ஒரு நைட் ஒரு 10 மணி ஆகிடும். மணி 5 ஆகுதுல்ல, கொஞ்சம் லேட் ஆகுவேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தவங்க வந்து கிளம்பியிருப்பான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கால் வருது, அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ, யார்? அயன் அப்படின்னு சொன்னோடனே, சங்கு என் வாய்ஸ் ஒன்று ஞாபகம் இருக்கா? எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்கு. கடைசியா ஒரே ஒரு வாட்டி பார்க்க வரியா? என் மனசில் இருக்கிறதுலாம் உங்ககிட்ட சொல்லணும் போல இருக்கு. ஒரே ஒரு வாட்டி, இதுக்கப்புறம் வாழ்க்கையில் வரமாட்டேன்.
சத்தியம் பண்ணி தரேன். உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கிளம்பி வரியாவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஃபோனை வச்சுட்டு உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பி விடுறான். நீங்கள் அப்படி அந்த வாசல்கிட்டே நின்றுட்டு இருக்கீங்க. போலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஆனால் உங்கள் மனசுனா இப்போ ஜங்குக்கை பார்க்கணும்னு ஏங்குது. என்னதான் அவன் உங்களை காயப்படுத்தியிருந்தாலும் அவன் உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் ஆச்சு. அவ்வளோ சீக்கிரம் அவனை உங்களால் மறக்க முடியல. இப்போ நீங்கண்ணா அங்கே வந்திருக்கீங்க. ஸோ ஜங்குக் சொன்ன இடத்துக்கு தான். ஜங்குக் அந்த இடத்துல தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவன் ஃபோர்ஸில் உங்களை ஹக் பண்ணுற மாதிரி வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிட்டான். நான் ஏதோ என் பொண்டாட்டின்னு நினச்சிட்டு உன்னை ஹக் பண்ண வந்துட்டேன். இல்லை இல்லை, நீ ஒய்ஃப் இல்லை. இப்போ நீ வேற ஒருத்தர் ஒய்ஃப். லிமிட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னோன்னே எங்க அப்படியே பார்க்குறீங்க. சரி, என்ன எதுக்கு வர சொல்லியிருந்தீங்க? என்ன வேணும்? ஒன்றும் இல்லை. உன்னோட கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கு? உன்னை சந்தோஷமா பார்த்துக்கிறாரா உன் ஹஸ்பண்ட்? நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். அப்புறம் 2 பசங்க எப்படி இருக்காங்க? தேஜு, ஜியா, அவங்க 2 பேரும் பேர் ஆத்திருக்கேன். ஜியாவை நான் மீட் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கா உன் பொண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம், என்ன சொல்லும்? இது எனக்கு எப்படி சொல்றது தெரியல வாயன். ஆனா உங்ககிட்ட சொல்லணும்டி, உங்ககிட்ட சொல்லணும். எனக்கு உரிமை தருவியா? உன்னை வாடி பொடின்னு சொல்ல. எப்பவுமே நான் அப்படி தானே சொல்லுவேன். இப்ப வாங்க போகிற பேச வரமாட்டேங்க தெரி. என்னால முடியல. நீ இப்ப முழுசா வேற ஒருத்தனுக்கு சொந்தமாயிருக்க. இப்ப கூட உன்னை கூட்டிட்டு போல எனக்கு தோணுது. அவெல்லாம் வேணாம் வாயின் கூட வந்துருன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கிலோ கேட்க எனக்கு என்ன உரிமை இருக்கு? அவனை அந்த நேரத்துல வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டு மனசாட்சி எல்லாம சொன்ன வேண்டி நானு. இப்ப எந்த உரிமையில வந்து உன்னை என் கூட கூப்பிட முடியும்? நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பல்ல என்னால. உன்னை எவ்வளவு சித்திரவதை பண்ணிருக்கு. ஒரு வாட்டி சொல்லிருக்கலாமடி என்கிட்ட. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல எல்லாத்தையும் நான் தான் ஜங்குக்கு உங்களுக்காக பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லடி என்கிட்ட. ஏன்டி எல்லாத்தையும் மறைச்சு இப்படி பண்ணிட்ட? அப்பனாச்சும் எனக்கு புரிஞ்சிருக்கேமேடி நீ எனக்காக இவ்வளவு பண்ணிருக்கேன்ட்டு. நான் தான் முட்டாள்தனமோ அந்த பைத்தியக்காரைய காதலிச்சுட்டு திருத்துட்டு ஒண்ணு நான் இது பண்ணிட்டேன்டி வயன். என்னால ஏத்துக்க முடியல வயன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டு ஒன்னை இழந்துட்டேன். என்னால முடியல வயன். உன் காலை பிடிச்சி கெஞ்சி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்னு தோணுது. அண்ணா, சான்ஸ் கொடுக்குற நிலைமையில நீயும் இல்ல. சான்ஸ் கேட்குற டைமை நான் தாண்டி போயிட்டேன். விழுந்தாலும் கரையிருக்கும் காதலில விழுந்த பின்னே கரையில்லையே. இந்த காதல் என்ன ஒரு நடை வண்டியா? நான் விழுந்தாலும் மீண்டும் யாரா? இரு கண்ணை கட்டி ஒரு காட்டுக்குள்ளே என்னை விட்டாயே எங்கே செல்ல? நெஞ்சம் எப்பொழுதும் ஒரு மைதானடி. அது தெருவின் முன்னோரம் நிறுத்தி வைக்கும் பழுதானால் தேரடி. உயிரிலே என் உயிரிலே உறைந்தவள் நீடி. உனக்கென வாழ்கிறேன் நானடி. கடைசியா உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். நம்ம 2 பேரும் காதல் கடைசி வரை சேராம போயிடுச்சு. நான் உன்னை ரொம்ப அதிகமா காதலிக்கிறவா, ரொம்ப அதிகமா. என் காதலுக்கு
எவ்வளவு மேல இருக்கு எனக்கு தெரியலடி. நான் அதிகமா காதலிக்குது. எனக்கு ஆசையா இருக்கு என் கூட அகைன் வந்துட மாட்டேன். மறுபடியும் ஜங்கு கூப்பிட மாட்டியா? ஆனா இதெல்லாம் நடக்காது இல்ல. எதுவுமே நடக்காது. எல்லாமே ஒரு கனவா மாறிடுச்சு. எல்லாமே ஒரு கனவா மாறி போய் நிக்குது. எல்லாமே கனவாயிடுச்சு. உன் கூட வாழ்ந்த நாட்கள் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. நீ காலேஜ் படிக்கிற பையன் பின்னாடி வந்தப்ப நான் உன நாய் மாதிரி துரத்தி விட்டுட்டு இருந்தேன். உன சொல்லுவாங்கல்ல, நம்ம லவ் பண்ற பொண்ணை விட நம்மள லவ் பண்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்ட வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்ட்டு. அப்படி கிடைச்சும் நான் முட்டாள்தனமா விட்டுட்டேன். உன்னை புரிஞ்சுக்கிட்டவ, நம்ம ஒரு பொருளை தேடி போனா அந்த பொருள் நம்மளை மதிக்காது, அசிங்கப்படுத்தும். ஆனா அதே ஒண்ணு நம்மளை தேடி வந்தா நம்ம அதை அசிங்கப்படுத்துவோம். அந்த மாதிரிதான் உன் விஷயத்துல அப்படி நடந்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுவ. நான் உன பண்ண கொடுமைகளுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிடு. நீ இருக்கிறப்ப இன்னொரு பொண்ணோட சுத்திக்கிட்டு உன் மனசை காயப்படுத்திக்கிட்டு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் மட்டும்தான். என்னை மன்னிச்சிடுண்ணா. என்ன மன்னிப்பேன்னு தெரியல, ஆனாலும் கேக்குறேன். என்ன மன்னிச்சிருவியா? கடைசியா ஒரே ஒரு வாட்டி உன்னை ஹக் பண்ணிக்கிறவா? ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி என் வயனோட ஹக் எனக்கு வேணும். ஒரே ஒரு வாட்டி உனக்கு கெஞ்சி கேக்குறேன்டி, உனக்கு கெஞ்சி கேக்குறேன் அப்படின்னு சொல்றப்ப நீங்களா ஜங்குக்கு டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. நீங்க எதுவும் பேசாதீங்க, என்ன ஹக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்களும் சொல்றீங்க. ஜங்குக்கு டைட்டா ஹக் பண்ணி செமையா அழுவுறா. என்னை விட்டு போயிடாது, எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும். என்னை விட்டு போயிடாது. என்னால முடியாது. நீ எல்லாம் இருக்க முடியாது. என்ன போட்டு போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துட்டே இருக்கான். நீங்க இப்ப அகுல இருந்து லைட்டா வெளியே வர்றீங்க. ஜங்கு கிளம்புறேன், நான் கிளம்புறேன் ஜங்கு. வீட்டுல பசங்க தனியா இருப்பாங்க. அப்புறம் ஜங்கு நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. நீங்க ஜங்குக்கா டர்ன் பண்ணி பாக்குறப்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு தோணுது ஜங்கு கூட போயிடணும்ட்டு. ஆனா அவங்க பத்தி யோசிக்கிறீங்க. இத்தனை வருஷம் இந்த மனுஷன் உங்களுக்காக இருந்திருக்கான், இதுக்காக நிறைய பண்ணியிருக்கான். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது. நீங்கண்ணா அங்கிருந்து அப்படியே வந்துடுறீங்க. ஆஃப்டர் ஜங்குக்கும் அங்கேருந்து அப்படியே கிளம்பியிருப்பான். ஸோ இதே சைடு இப்போ தயவங்க உங்களையும் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் தான் படுத்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ தயவங்க அங்கே வந்திருப்பான். வயன், என்னாச்சு தயம்? ஒன்றும் இல்லை, நம்ம 2 பேரும் இனிமேல் ஒன்றா தானே இருக்க போகிறோம். அதான் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணலான்ட்டு. ஆனால் என்னாச்சு வயன்? நான் எங்கே ஸ்டே பண்ணுறது உனக்கு பிடிக்கலையா? இல்லை தயம், அப்படிலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவனை வந்து படுத்துக்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே படுத்துக்கிறீங்க. இப்போ தயவங்க லைட்டாக உங்கள் கிட்ட வந்துட்டு உங்கள் மேலே கை போடுறான். ஏன் உனக்கு பிடிக்கலையா நான் மேலே கை போடுறது? தயம், அது எனக்கு கொஞ்சம் டைம். அண்ணா புரியுது வயன், நான் புரிஞ்சுக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டேர்ன் பண்ணி படுத்துக்கிறான். இதே சைடு நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணி படுத்துக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி தான் அன்றைக்கி நைட் போயிருக்கோம். ஸோ அப்படியே ஒரு 2 days பாஸ் ஆகிருக்கும். ஸோ நாளைக்கு உங்களுக்கும் தயாவுக்கும் கல்யாணம் ஆக போகுது. அதே மாதிரி தேஜனுக்கும் பர்த்டே.
ஸோ அதனால் ஃபேமிலியோட இப்போ எல்லாம் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. ஸோ தேஜனுக்கு அப்படி டாய்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்க. அதே இடத்துல தான் ஜிம்மினும் இருந்திருப்பான். ஜிம்மின் உங்களை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆயிட்டான். ஏ வயன், எப்படி இருக்கா? ஆ அ, நல்லா இருக்கேன்டா. நீங்கள்? நான் நல்லா இருக்கேன். நீ இங்கே தான் இருக்கியா அண்ணா? எப்போ வந்தா? ஓ, நான் 1 இயருக்கு முன்னாடி வந்தேன். நீங்கள்? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் உங்க பாத்தியா? பார்த்தேண்ணா. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி பேசிட்டு தான் போனார். சரி சரி, நீ எதுவும் நினச்சி வரி பண்ணாதண்ணா. இப்போ நீ சந்தோஷமாக தானே இருக்க? ஆ, சந்தோஷமாக தானே வயன் இருக்கா? உனக்குன்னு ஒரு ஃபேமிலி. எனக்கு ஹாப்பி தான் வயன். அவன் மேலே கோவலாம் படலை. பிகாஸ் அவன்கிட்ட நீ அவ்வளோ காதல் கொடுத்து அவன் தூக்கி போட்டான். இப்போ எல்லாம் வேணும்னு கேட்டால் எப்படி தருவ? இடு, அவனை பற்றி இது யோசிக்காத. என்ன அவனை நினச்சி அழுத்துட்டு இருக்கான். தினமும் ஃபோன் பண்ணி கேட்பான், அவன் நல்லா இருக்கால, அவன் நான் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பாளான்ட்டு. அது மட்டும்தான். மற்றபடி அவனை ஃபீல் பண்ணாத, சரியா? நீ லைஃப் சந்தோஷமாக வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மே நான் அங்கேருந்து போயிருப்பான். ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ ஜிம்மன் உங்ககிட்ட வந்துட்டு, வயன் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஜங்கு கொஞ்சம் அதிகமாக காதலிக்கிறான், ரொம்ப அதிகமாகவே. அவங்ககிட்ட காலேஜ் படிக்கிறப்ப ஒரு டைம் சொன்னல வயன், ஜங்குக்கு மட்டும் உன் காதலை புரிஞ்சுக்கிட்டா இந்த உலகத்தில் அவனை தவிர அவனை யாரும் அதிகமாக காதலிக்க மாட்டாங்கன்ட்டு. அந்த மாதிரி தான் இப்போ அவன் காதலிச்சிட்ருக்கான். உன் மேலே அந்த அளவுக்கு காதல் வச்சிருக்கான் அவன். ஆனால் என்ன, 8வது இடத்துக்கு நீ போயிட்ட. உன்கிட்ட வராத தூரத்துக்கும் அவனும் இருக்கான். உங்கள் 2 பேரும் தலைவிதி இப்படி தான் எழுதியிருக்கும் போல. நீ காதலிக்கிறப்ப அவன் வேணான்னா, ஆனால் 2 பேருக்குள்ளே காதல் இருக்கு. நான் விதி வேணான்றுச்சு. எனக்கு தெரியுவேன் நீ ஜங்கு காதலிச்சிருக்கேன்ட்டு. அதனால்தான் அவன் உனக்காக போட்டு விட்ட அந்த வெட்டிங் ரிங் இன்னும் கையில் இருக்கு. நான் கிளம்புறவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கேருந்து போயிட்டான். ஆஃப்டர் நீங்கள் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. தென் இப்போ தாங்க மாட்டேன் வயன், எல்லாம் வாங்கிட்டியா? ஆ, வாங்கிட்டேன். சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயங்கும் அப்படியே உங்களை கூட்டிட்டு இப்போ ரிங் வாங்குறதுக்காக ஷாப் வந்திருக்கான். ஸோ அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிங்கை போட்டு பட் நீங்கள் வந்து வேறு விரலில் போட்டுட்ருக்கீங்க. வயன், ரிங்கை ரைட் ஹேண்டில் தான் போட்டு பார்க்கணும், லெஃப்ட் ஹேண்ட் கிடையாது. முதல்ல அந்த ரிங்கை கழட்டு, இந்த ரிங்கை போடு. ஆ இல்லை, கலட்டு வயன். இல்லை தயம், வேணாம், கலட்டு வயன். அப்போ அங்கே இருக்கவங்க வந்துட்டு, சார் அது அவங்க வெட்டிங் ரிங்கு சார், எப்படி சார் கழட்டுவாங்க? அது கூட உங்களுக்கு தெரியல? அந்த வெட்டிங் ரிங்கை கழட்டாமல் வச்சுருக்கீங்க, கலட்டு வயன். இல்லை தயம், கலட்டு அப்போ தான் வாங்க முடியும். இல்லை இந்த ரிங் இந்த வரலே போடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் இது பண்ணுறீங்க. தயம் ஒன்றும் புரியல. நீங்கள் அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கீங்க. வயன், இப்போ எதுக்கு அந்த ரிங்கை கழட்ட மாட்டேன்ற? அது உன்னோட வெட்டிங் ரிங்கா? ஆமாம், அதை கழட்டி தூக்கி போடுவேன். அதுக்கு எந்த வேல்யூ இல்லை தானே. இப்போ நான் தானே அந்த கையில் ரிங் போட போகிறேன். தயம் போடுங்க, அது பாட்டு ஒரு பக்கம். என்ன ஒரு பக்கம்? எனக்கு பிடிக்கல வாயன், அந்த ரிங்கை கழட்டிட்டேன்னா. ஆனால் கழட்டு வாயன் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் அப்படியே அந்த ரிங்கை கழட்டிடுறீங்க. ஸோ தயவங்க அந்த ரிங்கை வாங்கிட்டு அதை அப்படியே அவன் தூக்கி போடுறான். நீங்கண்ணா தயவங்க என்ன பண்ணிட்டீங்க? என்னாச்சுப்பா? அதுக்கு வேல்யூவே இல்லை. யார் சொன்னா வேல்யூ இல்லைன்ட்டு? அது என் ஜங்கு போடுறீங்க, நீங்கள் அப்படி தூக்கி போடலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி கத்துறீங்க. பையன் என்ன பண்ணிட்டு இருக்கா? இது பப்ளிக். என்ன பப்ளிக்? அது என்னோட ரிங் தானே, சொல்லிட்டு தானே இருக்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை அது ரிங் இருக்கிறது இல்லை? இப்போ இந்த ரிங்கை தூக்கி போட சொல்றீங்க, நாளைக்கு ஜியாவும் வேணான்னு சொல்லுவீங்களா? பையன் சொல்லுங்க, ஜியாவும் உங்க குழந்தை இல்லைல்ல, அது ஜங்கு கூட குழந்தை தானே. நாளைக்கு ஜியாவும் இதே மாதிரி தானே விரும்பீங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்க தயம். நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட எனக்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க தயம். பையன் அது சரி, நான் தப்பு பண்ணிட்டேன் தான். கத்தாத, கார்ல ஏறு. இல்ல, என்னை கொஞ்சம் தனியா விடுங்க, என்னை தனியா விடுங்க தயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்றீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்க அந்த வாக்கிங் நடப்பாங்கல்ல, பார்க் மாதிரி ஏரியா, ஸோ அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க.
அந்த ரிங்கை வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் எதுக்கு அப்படி ரியாக்ட் பண்ணும்? என்ன வேணான்னு சொன்னான். எனக்கு அவ்வளவுதான் பிடிக்கும்னா அவனுக்காக எதுக்கு நான் பேசணும்? இல்ல, எனக்கு புரிய மாட்டேங்குது. ஜங்குக்கு நீ எதுக்கு என் லைஃப்ல அகைன் வந்த? இப்ப என்ன மொத்தமா குழப்பிட்ட ஜங்கு, மொத்தமா குழப்பிட்டடா. நீ போட்ட வெட்டிங் ரிங்க கூட என்னால தூக்கி போட முடியல. உன் மெமரிஸ் எப்படி தூக்கி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் இன்னமும் உன மறக்கல ஜங்குக்கா. இன்னமும் நீ என் புருஷனா என் மனசுக்குள்ள வாழ்ந்துட்டு தான் இருக்கு. ஆனா என்னால வெளியே காமிக்க முடியல ஜங்குக்கா, என்னால முடியலடா. எனக்கு கஷ்டமா இருக்கு ஜங்குக்கா. நீ என்னை விட்டு போறப்ப எனக்கு அவ்வளவு வலிச்சது தெரியுமா? உன் கையை பிடிச்சிட்டு ஜங்கு போகாது ஜங்குக்கு, என்னைய கூட்டிட்டு போ ஜங்குக்கு சொல்ற மாதிரி இருந்துச்சு. என்னால சத்தமா முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த பக்கம் செம்மையா ஃபீல் பண்ணிருக்கீங்க. இதே சைட் பார்த்தா இப்ப தயம் அவனோட ஆஃபீஸ் தான் வந்துட்டான். உங்களை அங்கிருந்து விட்டு வந்திருப்பான் போல. ஒரு மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப லாரா அங்கதான் இருந்திருப்பா. அவ உள்ள வந்துட்டு, சார் எதனா சாப்பிட்றீங்களா? இல்ல, எனக்கு இது வேணாம். சார் உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க. எதனா பிரச்சனையா சார் உங்களுக்கு மேம்க்கும்? அதை பத்தி நீ ஏன் கேட்குற? ஏன் சார் கேட்கக்கூடாதா? நீங்க எப்பவும் என்னைக்கும் என்னை பத்தி புரிஞ்சுக்கினதே இல்லை சார். என்ன பேசிட்டு இருக்கா? வெளியே போ. இல்லை சார், ரொம்ப நாளே மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் சொல்ல முடியாது, ரொம்ப வருஷமா நான் உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார். உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்து உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் என்னைக்குமே அதை நான் உங்ககிட்ட சொன்னதில்லை. நினைப்பேன் நீங்க எவ்வளோ பெரிய ஆளு, நான் ரொம்ப எப்படி சொல்றது, உங்ககிட்ட வேலை பார்க்குற பொண்ணு. நான் போய் உங்ககிட்ட லவ் சொல்லி நீங்க என்னை ஏத்துக்காம போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு இப்படி மனசுக்குள்ளே வச்சுட்டே இருந்தேன் சார். ஆனால் ஒரு நாள் உங்களுக்கு கல்யாணம் தெரிய வந்தனே மனசை உடஞ்சிட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார், ரொம்பவே கஷ்டப்பட்டேன். உங்க மேலான காதல் எனக்கு போகவே இல்லை. ஆனா மாத்திக்கிட்டேன் பார்வைய ஒருத்தரோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு. ஸோ எனக்கு புரிஞ்சுது சார். அதுக்கப்புறத்துலேருந்து நான் உங்களை பார்க்குற பார்வை வேற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் உங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அதை தெரிஞ்ச உடனே உங்களோட நானே அதிகமாக கஷ்டப்பட்டேன். பிகாஸ் என் தயவுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. அவர் ஒய்ஃப்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமே. என் தயம் செம்மையாக கஷ்டப்படுவாருன்னு சொல்லிட்டு தான் சார் அன்னைக்கு அந்த டைம் வரையும் உங்க கூட நான் இருந்தேன். உங்க பையனை பார்த்துக்கிட்டேன். என்ன வரையும் சொல்லுவேன் சார், தேஜுனை நான் என் பையனை தான் பார்த்தேன். அதனால்தான் அன்னைக்கு என் வீட்டில் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. தேஜுனுக்கு அன்னைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. என் என்கேஜ்மெண்ட்டை கூட நான் நிறுத்திட்டேன், தேஜுனை பார்க்கறதுக்காக வந்தேன் சார். இதெல்லாம் நான் சும்மா சொல்லலை சார். அந்த அளவுக்கு எனக்கு உங்களையும் தேஜுனையும் பிடிக்கும். இடையில வயன் மாமன் ஒருத்தவங்க வந்தாங்க. இப்ப அவங்கள நீங்க காதலிக்கிறீங்க. எனக்கு தெரியும் சார், அவங்களும் உங்களை காதலிக்கிறாங்க, உங்க கூட சந்தோஷமா இருப்பாங்கன்ட்டு. ஆனா சார், நான் உங்களை அதிகமா காதலிக்கிறேன். அவங்கள விட என்னோட காதல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதது சார். எனக்கு தெரியும் நம்ம 2 பேரும் சேர மாட்டோம் தான். ஆனா உங்க மீளான காதல் என்னைக்கு மாறாது சார், என்னைக்கு மாறாது அப்படின்னு சொல்லிட்டு தவங்கிட்ட லாரா பேசிட்டு இருக்கா. தவங்க அப்படியே லாராவை தான் பார்த்துட்டு இருக்கான். சார், நான் வேற ஏதோ பேசிட்டு இருக்கேன், நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் இல்லை. சரி சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாரா அங்கே வந்து போயிட்டா. அப்படி வச்சு தயவுங்கண்ணா நைட்டு ஃபுல்லாக அங்கே தான் இருந்திருப்பான். இதே சைடு நீங்கள் அப்படியே குழந்தைங்க கூட படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படி தான் நெக்ஸ்ட் டே ஆயிருக்கும். இப்போ உங்களை வந்து அழகாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு நீங்கள் அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கும் தயவுக்கும் கல்யாணம் ஆக போகுது. நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க இந்த கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதான்னு சொல்லிட்டு, அதனால தான் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஆனால் இதே சைடு தயாங்கண்ணா ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். அந்த வெட்டிங் ஷூட்டை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ லாரா அங்கே வந்திருப்பா. ஸோ தேஜுனையும் ஜியாவையும் அவள் தான் பார்த்துட்டு இருந்திருப்பா. ஸோ தயவங்க அப்படியே மாடியிலேருந்து பார்த்துட்டு இருக்கான், லாரா தேஜன் கூட எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ தேஜுனை அவன் பையன் மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவன் நினச்சி பார்க்குறான்,
என்னை இந்த அளவுக்கு காதலிச்சிருக்கியா? ஆ, அது ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? ஆனா இப்போ எனக்கு என்ன முடிவெடுக்கிறேன்னு எனக்கு தெரியலடி. நான் காதலிச்ச பொண்ணு என்ன காதலிக்காம இன்னும் அவளோட முதல் காதலை நினைச்சிட்டு இருக்கா. நீ என்ன காதலிச்சிட்டு இருக்க. நான் எந்த பக்கம் நிக்கிறது? ஆ, என்னவே உலகம் நினைச்சிட்டு இருக்கவளையா, இல்ல நான் ஒருத்தி உலகம் நினைச்சிட்டு இருக்கவளையா? தெரியல தயம், தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஆஃப்டர் அப்படிதான் அந்த மூமெண்ட் போயிருக்கோம். இப்போ எல்லாருமே சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க. ஸோ தவங்க அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பான். ஸோ இப்போ நீங்கள் அப்படியே வெட்டிங் ட்ரெஸ் போட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. தவங்க டர்ன் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக சின்னதாக ஒரு ஸ்மைல். இதே சைடு லாரானா ஒரு மாதிரி ஹர்ட் ஆகி நின்றுட்டுருக்கா. ஸோ தேஜனும் ஜியாவும் க்யூட்டாக அங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் 2 பேருமே முன்னாடி நிற்கிறீங்க ஃபாதர் கிட்ட. இப்போ ஃபாதர் வந்துட்டு, கிம் தயங்க இங்கே நீங்கள் லீவ் என்னை திருமணம் செய்துக்குள்ள சம்மதமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தயங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். சொல்லுங்க, சம்மதமா? சொல்லுங்க தயம். இல்லை அப்படின்றான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இவளை அப்படின்னு சொன்னோடனே லாராக்கு ஒன்றும் புரியல. கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்கன்னா புரியல. நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்லன்னு அர்த்தம். நான் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். இங்கே நிற்கிறா அவளும். யாரு அப்படின்னு சொல்லி அந்த ஃபாதர் கேட்குறாரு. பார்த்தா தயங்க லாராவை கையை காமிக்கிறான். அவன் லாரா கிட்ட வந்துட்டு, லாரா நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு நம்ம கேட்குறான். லாராக்கு ஒன்றும் புரியல. தயம் என்னை கல்யாணம் பண்ணிப்பியாடி? பாரு, நான் வயனை கல்யாணம் பண்ணிக்காத ரீசன் பிகாஸ் அவள் என்னைக்கு என்னை காதலிக்க போகிறதில்ல. பிகாஸ் என்னோட யூனா இருக்கிற வரையும் எனக்கு அதிகமான லவ் கொடுத்தா. என் யூனா மாதிரி இருக்கிறான்னு சொல்லிட்டு தான் நான் அவளை காதலிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் புரிஞ்சுது நான் வயனை காதலிக்கல, என் யூனாவை தான் காதலிச்சிருக்கேன்ட்டு. ஸோ எனக்கு அவன் மேலே காதல் இருந்ததுன்னு எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது. அதே மாதிரி அவளுக்கு என் மேலே காதல் இருந்ததில்ல. இப்போ அந்த கல்யாணத்துக்கு அவள் ஒத்துக்கிட்டது கூட ரீசன் நான் அவளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு கடமைக்காகவும் இதுக்காகவும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். சொல்ல பையன், அதுக்காக தானே நீ என் மேலே காதல் இருந்ததில்லைன்ட்டு எனக்கு எப்பவும் தெரியும். உன்கிட்ட வரப்போவே உனக்கு பிடிக்காது. அப்புறம் ஜேக்கே உனக்கு போட்ட ரிங்கை தூக்கி போட்டேன்னு சொல்லிட்டு நீ அப்படி கத்துன. அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் உன் மனசில் அவன் எந்த அளவுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு. அவன் அளவுக்குலாம் என்னால் உன்கிட்ட வர முடியாது. ஸோ உன் சந்தோஷம் என்கிட்ட கிடையாது, அது உன் ஜொங்கோ கிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி அவனுக்கு நீ தான் சந்தோஷம். இவன் ஜொங்கோ கிட்டே போ, நான் உன்னை அனுப்பி விடுறவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் சொல்லிடுறான். ஸோ இந்த பக்கம் லாரா அப்படியே நின்றுட்டே இருக்கா. லாரா நீ வான்னு சொல்லிட்டு அப்படியே தான் கூப்பிட்டு போகிறான். ஸோ தேஜனுக்கும் ஜியாவுக்கும் ஒன்றுமே புரியல. ஸோ ஜியா வந்துட்டு, மம்மி என்ன டாடா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. இந்த பக்கம் லாராவும் தயவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு சந்தோஷம்தான். ஆக்சுவலி லாராவோட லவ் ஜெயிச்சிச்சுன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் ஹாப்பியாக பார்த்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் தேஜனுக்கும் லைட்டாக ஹாப்பி தான். லாரா அவகிட்டையும் நல்லா தான் நடந்துப்பான். ஸோ அதனால தான். ஸோ லாரா வந்துட்டு, தேஜுன் உனக்கு ஓகேவா நான் அம்மாவா இருக்கிறதுக்கு? ஓகே தான். ஐயன் அம்மா பாவம் தான். ஸோ அவங்க 2 பேருமே இந்த பக்கம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் அந்த இடத்துல நின்றுருப்பீங்க. ஜியானா ஒரு மாதிரி ஆயிட்டா. அவள் அப்படியே வெளியே ஓடிட்டு இருக்கா. நீங்கண்ணா ஜியா ஜியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்க. அவள் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒருத்தட்டு முட்டிக்கிறா. தள்ளுங்க தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஜங்கு. வயன் இல்லை உனக்கு கல்யாணம் சொன்னாங்க, அதான் வந்தேன். கல்யாணம் முடிஞ்சிருச்சாண்ணா அப்படின்னு கேட்குறப்பா தான் யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டு இருக்கான். உனக்கு கல்யாணம் ஆகலையா? இல்லை. ஏன் பண்ணிக்கல? எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அதான் உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் எப்படி மறுபடியும் கல்யாணம் பண்ணிப்பேன்?
என்னடி சொல்ல வர? நான் எப்படி அவனை மறந்துட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க. ஆனா வயன், ஜியா ஜியா உன்னோட பொண்ணு. அவள் உனக்கும் நமக்கும் பிறந்த பொண்ணுடா. புரியல? நம்ம 2 பேருக்கும் பிறந்த பொண்ணுதான் ஜியா. அது உன் பொண்ணு ஜங்கு, உன் பொண்ணு அப்படின்னு சொன்னோனே அவன் அப்படியே பாக்குறான். ஜியா ஏன் பொண்ணா? ஓ ஓ பொண்ணு. ஜியா இதுதான் உன்னோட உண்மையான அப்பா. மம்மி என்ன சொல்ற? அதெல்லாம் இல்ல, தயாங் தான் என்னோட உண்மையான அப்பா. இல்ல இல்ல, இவர் தான் உன்னோட உண்மையான அப்பா. நீ கேப்பல்ல, மம்மி எனக்கு ஏன் பன்னி டீத் இருக்கு, மம்மி எனக்கு ஏன் இப்படி பெரிய கண்ணெல்லாம் இருக்குன்ட்டு. இதெல்லாம் உன் டேடி கிட்ட இருந்து உனக்கு வந்தது. பாரு, நீயும் டேடி ஒன்னா இருக்கீங்க தானே அப்படின்னு சொல்றப்பா அவ அப்படியே பாக்குறா. அப்படி ஜங்குக்கு அவகிட்ட முட்டி போட்டுட்டு, ஜியா ஆமா ஒன்னாதான் இருக்கு, நீங்க தான் டாடியா? ஆமா ஜியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு செம்மையா ஹக் பண்ணி எழுதிட்டு இருக்கான். நீங்க அப்படியே தான் அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப தயாவும் லாராவும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ லாரா வந்துட்டு, நீங்க தானே ஜங்குக்கு வர வச்சிங்க? ஆமா அதை வர வச்சேன். எனக்கு தெரியும் உன்னோட ஹாப்பினஸ் ஜங்குக்கு மட்டும்தான். என்னைக்கும் அவளோட காதல் மாறவே மாறாது, ஜங்குக்கு மீதானது. அதனால தான் நான் அந்த முடிவு பண்ணேன். சாரி லாரா, உன்னை எது நான் ஹர்ட் பண்ணியிருந்தேனா? இல்லை தயம், எனக்கு இப்போதான் சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் தயம், எல்லாமே நீங்கள் அக்செப்ட் பண்ணதுக்கு. எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு, நீ என் பொண்டாட்டிடி அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க அப்படியே லாராவை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அதே மாதிரி தேஜுனையும் தூக்கி வச்சுக்கிறான். ஸோ இவங்க 2 பேருமே அழகான ஃபேமிலி ஆயிட்டாங்க. இந்த பக்கம் நீங்கள் ஜங்கு கிட்ட, ஜங்கு ஏன்டி என்கிட்ட சொல்லவே இல்லை? நமக்கு ஒரு குழந்தை இருக்குன்ட்டு. எப்படி நீ பிரெக்னென்ட் ஆன? சொல்லுடி. அன்னைக்கு நீங்க என்ன வீட்டை விட்டு போன்னு சொன்னீங்கல்ல, அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது பிரெக்னெண்டா இருக்கு. அப்பயே சொல்ல வேண்டியதானடி, ஐயாவும் சொல்லாம இருந்தேன். இல்லை ஜங்கு, நீங்க கண்டிப்பா என்னைய குழந்தைய ஏத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். ஏன் வயன் இப்படி பண்ண? இனிமே சரி, என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. நீயும் ஜியாவும் எப்பவுமே என் கூட தான் இருக்கணும் என்ன? கண்டிப்பா ஜங்கு, ஐ லவ் யூ அண்ட் ஐ மிஸ் யூ ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவனை டைட்டா ஹக் பண்ணி கிஸ் பண்ணிருக்கீங்க. ஜங்குக்கும் அதே மாதிரி தான் உங்ககிட்ட இருக்க லவ்வெல்லாம் அப்படி ஷேர் பண்ணிருக்கான். ஸோ உங்க ஃபேஸ் எல்லாம் பிடிச்சி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா பையன்? ஜங்கு, நானும் தான் உங்களை மிஸ் பண்ண ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 பேருமே மாத்தி மாத்தி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஜியா அப்படியே கியூட்டா பார்த்துட்டே இருக்கா. ஸோ ஆஃப்டர் வட்ஸ் அப்படிதான் அந்த மொமெண்ட் போயிருக்கும். இப்போ நீங்க ஜியா ஜங்கு 3 பேருமே அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்கு கூட ஷோல்டர் நீங்க சாஞ்சிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு உங்க ஹேண்டை டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கிறான். நயன், என்னடி யோசிக்கிற? இல்ல, இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு ஜங்குக்கா. உன் கூட சீக்கிரம் நான் அப்படி சேரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இதே மாதிரி நம்ம எப்பவுமே இருக்கணும் ஜங்குக்கா. எனக்கு என்னை விட்டு போயிட மாட்டேன்ல? சொல்லுடா. நான் எப்படி போவேன் என் உயிரை விட்டு? நான் என்னைக்கு உன்னை விட்டு போக மாட்டேன் பொண்டாட்டி, என்னைக்கு நான் போக மாட்டேன். ஜங்குக்கு வச்சிருந்த காதல் என்னைக்கும் மாறாது, எப்பவுமே என் கூட தாண்டி இருப்பேன் பொண்டாட்டி. அழகான ஃபேமிலிடி எனக்கு ஜியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜியாவை கிஸ் பண்ணிக்கிறான். ஸோ ஜியா வந்துட்டு, மம்மி மம்மி தேஜு அண்ணா இனிமே நம்ம கூட இருக்க மாட்டானா? இருக்க மாட்டான், அவனுக்கும் ஃபேமிலி இருக்குல்ல. அண்ணா மம்மி எனக்கு அண்ணா மாதிரி ஒரு தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்ப நீங்கண்ணா ஜியா சும்மா இரு. என்னம்மா அவனுக்கு வேணுமா? வேணும் டாடா. கிடைக்குமா? கிடைச்சிட்டா போச்சு. அம்மே வேணா ஓகே சொல்லு டாடா சீக்கிரமாவே.
உனக்காக. சரியா? ஜங்குக் சும்மா இருங்க. என்னடி? என்ன சும்மா இருங்கன்ட்டு? என்ன? பொண்ணு ஆசைப்பட்டால? என் பொண்ணு ஆசைப்பட்டா எதா இருந்தாலும் நிறைவேற்றுவேன். இல்ல ஜியா? ஆமா ஆமா. டாடா எதா இருந்தாலும் பண்ணுவாரு. ஐயையோ பாருங்க மோச்சி வரான். மோச்சின்னு சொன்னோனே நீங்க 2 பேரும் டர்ன் பண்ணி பாக்குறீங்க. ஜிமினா ஷாக் ஆயிட்டான். டேய் ஜங்குக்கா, என்னமோ கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு வர இது பண்ணிட்டு வரேன்னு போயிட்டு அந்த பொண்ணை கூட்ட வண்டியா கடத்திட்டு நினைச்சிட்டே இருந்தேன்டா நீ ஏதோ வில்லத்தனவா பிளான் பண்ணுவன்ட்டு. எனக்கு தெரியும்டா. விடுறா வாயினு சொல்லி அடிக்க வரான். டேய் சும்மா இருடா, அவளே கல்யாணம் பிடிக்கல வந்துட்டா ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப நீங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றீங்க. ஐயன் மறுபடியும் உன்னை காதலிக்க போறியா? மறுபடியும் இந்த பாலா போன ஜங்குக்கு வேணுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே. டேய் ஜிமினா ஓரா பேசாதா. டேய் எனக்கு தான் தெரியும் என் தங்கச்சி கஷ்டப்பட்டது. அதெல்லாம் முடியாது வயன். இவன் வேணாம் வயன், இவன் இப்பதான் நடிப்பான், அதுக்கப்புறம் மாறிடுவான். இங்க பாரு ஜிமினா ஓவரா பேசிட்டு இருக்கடான்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்க ஓடுறான். நீங்க என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் ஜியா வந்துட்டு என்ன மம்மி பண்றாங்க, 2 பேரும் சண்டை போடுறாங்க பாருங்க. இல்ல அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அப்படிதான் சண்டை போடுவாங்க. அது யாருன்னு உனக்கு தெரியுமா? யாரு? அதுதான் உன்னோட அங்கிள், ஜிம்மன் அங்கிள். சரியா? அப்புறம் இவன் மோச்சி. தெரியும் இவன் எனக்கு. ஓ இவனை பத்தி தான் சொல்லிட்டு இருப்பேன் நீனு. சரி ஓகே. 2 பேரும் இனிமே சண்டை போடக்கூடாதுன்னா மோச்சி கிட்ட சொல்றீங்க. மோச்சி வந்துட்டு நான் போட மாட்டேன், உங்க பொண்ணு போடாம இருந்தா சரி அப்படின்னு சொல்றான். அப்படியா ஓர பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நீங்க கியூட்டா கொஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் ஜங்கு கொண்டு வயன் காப்பாத்திரி இவன் கிட்ட இந்த அடிக்கிறாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்தோனே. ஆனா விடுங்க. இல்ல வயன், இவனை பொழக்கணும். இவனும் சரிப்பட்டே வரமாட்டான். இனிமே எவ்வளோ வேணும் பின்னாடி போவ சொல்றா. போவியாடா? டே போக மாட்டேன்டா. விட்றா. டே பொண்ணு பார்த்துட்டு இருக்காடா, அசிங்கமா இருக்குடா. பரவாயில்ல பாக்கட்டும், உங்க அப்பா என்ன தப்பு பண்ணான்ட்டு அவளுக்கு தெரியட்டும். டே சும்மா இருடா, என் பிள்ளை பாக்குறான்டான்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணி விடுறான். அப்படியே ஜங்குங்கிட்டே அப்பா எதுக்கு இந்த அங்கிள் ஒன்று இப்படி அடிக்கிறாரு? ஒன்றும் இல்லை, நாங்கள் எப்படியுமே இப்படிதான் விளையாண்டு போனா அதெல்லாம் கண்டுக்கூடாதுண்ணா. சரி கிளம்பலாமா? எங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஹனிமூன் தான் பொண்டாட்டி. ஜங்குக் சும்மா இரு. என்ன சும்மா இரு. அதான் எல்லாம் ஓகே ஆயிடுச்சுல அதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் உங்ககிட்ட சொல்றான். இல்ல வேணாம். இல்ல வேணும். மச்சான் என் பொண்ணை 2 நாள் பாத்துக்கொண்டா. டேய் இல்ல இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. ஆமா உங்க 2 பேருக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு பாரு. டேய் 2 பேரும் கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆக போகுதா. இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கான். டேய் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம்னா சரி. நானே என் பொண்ணோடையும் ஹனிமூன் போயிட்டு வரோம். ஃபர்ஸ்ட் பேபி தான் ஆக்சிடென்டா நடந்து போச்சு. அடுத்த பேபினாச்சும் பிளான் பண்ணி நடக்கட்டும்ட்டே. என்னடி கிளம்பலாமா? ஹனிமூன் போனான்னு சொல்றா. டிக்கெட்டு அப்பயே போட்ட மாட்டாட்டி. எப்பயே போட்டேன். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்த கேப்ல நான் டிக்கெட் போட்டேன். அடப்பாவின்னு சொல்லிட்டு தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஆஃப்டர் ஜங்குக் அப்படியே உங்களை கூட்டு போறான். 2 பேருமே அழகா கியூட்டா போறீங்க. ஸோ ஆஃப்டர் ஓகேடா மிஸ் இதோட நான் வந்துட்டேன்னா. ஸோ ஜங்குக் அப்படியே உங்களை கூட்டு போறான். ஸோ கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்க அப்படியே தூக்கிக்கிறான். ஜங்குக் என்ன பண்ற? இறக்கி விடுறா. இல்ல இனிமே உன்னை நான் லவ் பண்ற விதத்துல இந்த உலகத்துல எவனுமே அவன் பொண்டாட்டி இப்படி காதலிச்சிருக்க மாட்டான். அந்த மாதிரி லவ் பண்ண போறேன்டி. எல்லாம் பெருமையா பேசுவானுங்க, எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுவானுங்க. ஜங்குக் மாதிரி தான் புருஷன் வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேச வைக்கிற மாதிரி உன்னை லவ் பண்ண வேண்டி பொண்டாட்டி. அப்படியா? எவ்வளவு லவ் பண்ணுவ? என் உயிரே கொடுக்குற அளவுக்கு லவ் பண்ண வேண்டி. அப்ப கூட ரோட்ல எப்படி கொடுக்கறது? ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடிக்கிறீங்க. டர்ட்டியா பேசாத. அப்படிதான் பேசுவான் பொண்டாட்டி. வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்றான். ஓகேடா மிஸ் இதோட நான் வாட்சை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தென் இதான் ஃபைனல் பார்ட். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? கமெண்ட் பண்ணுங்க. எனிவேஸ் இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும். தென் ரொம்ப நாள் கழிச்சு இந்த வாட்சை நான் போட்டுட்டேன். ஐம் சாரிண்ணா. அப்புறம் வந்துட்டு தேங்க்ஸ் நோகா. இது எப்படி முடிச்சேன்னு எனக்கு தெரியல. நானே ரொம்ப சீக்கிரமாக தான் ஃபினிஷ் பண்ணேன். பிகாஸ் எனக்கு ஒர்க் இருந்துச்சு. சீக்கிரமாக ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிடலாம், நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நான் போட்டேன். ஸோ இந்த பாட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா சொல்லுங்கள். நான் ஊருக்கு போயிட்டு அகைன் வந்து இதை நான் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணி வேணால் போடுறேன். ஓகே வாங்கடா. சரி ஓகே, எல்லோரும் நம்ம நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு 1 வீக் எல்லாம் ரெஸ்ட் எடுங்க, படிங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மீட் பண்ணுறவங்கள. பை பாய். மிஸ் யூ. தென் லவ் யூ ஆல்.